ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம வந்து பார்த்தீங்கன்னா டெல்லி சுல்தான்ஸ் ஓகேங்களா. ஆல்ரெடி வந்து நான் சொன்ன மாதிரி வந்து ஒரு சீக்வன்ஸாக பார்த்துக்கிட்டு இருக்கோம். அது இன்னைக்கு கிளாஸில் நம்ம டெல்லி சுல்தான் பார்க்குறோம். இப்போ மாதிரி கிளாஸஸில் பைலிங்குலாக எழுதி போட்டிருக்கேன். நீங்கள் நோட்ஸ் எடுக்கிறவங்க இதை பார்த்து நோட்ஸ் எடுத்துக்கோங்க. நான் சொல்லக்கூடிய பாயிண்ட்ஸை நீங்கள் எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் கொஞ்சம் லிசன் பண்ணிக்கோங்க சரிங்களா. நான் இப்போ சைடாக இப்படி விலகும் பொழுது நீங்கள் பாஸ் பண்ணி நோட்ஸ் எடுத்துக்கோங்க ஃபர்ஸ்ட் சரிங்களா. எடுத்துட்டு அப்படி இல்லைன்னா ஒரு தடவை ஒரு சைக்கிள் இந்த ஸ்லைடை வச்சு நான் சொல்லி முடிக்கும் போது எடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா கவனிங்க. அப்படி இல்லைன்னா கவனிச்சுட்டு அதுக்கப்புறம் நோட்ஸ் எடுத்துக்கோங்க சரிங்களா. ஏதாவது ஒன்று பண்ணிக்கோங்க. நடத்தி போட்டே இருக்கும்போது நோட்ஸ் எடுக்காதீங்க, கொஞ்சம் லிசனிங் ஆகாது சரிங்களா. நான் பார்க்குறது நீங்கள் ஆன்லைன் கிளாஸ் அடுத்து சரி. ஃபர்ஸ்ட் நம்ம இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் பார்த்தோம். அதுக்கு அடுத்த டாபிக் குப்தாஸ் பார்த்துருந்தோம். ஓகே, குப்தாஸ்க்கு அப்புறம் போஸ்ட் குப்தா பீரியட் அப்படின்னு சொல்லுவாங்க. பிற்கால குப்தர்களுடைய காலம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த டைம்ல சின்ன சின்ன மன்னர்கள் அங்கங்க ஸ்கேட்டர்டா ரூல் பண்ணிட்டு இருந்தாங்க. ஓகே, பிரதிகாரர்கள், பாலர்கள், ராஷ்டிரகூடர்கள் ஓகேங்களா. இந்த மாதிரி அந்த வங்காள பகுதியில் ஒருத்தர், குஜராத் பகுதியில் ஒருத்தர், சவுத் இந்தியாவில் ஒருத்தர், இந்த மாதிரி அங்கங்க ரூல் பண்ணிட்டு இருந்தாங்க. இதனால இந்தியாவில் ஒரு பேரரசு உருவாவதற்கான ஒரு சாத்தியக்கூறு ரொம்ப நாள் இல்லாமல் இருந்தது. 600-700 இருந்து கிட்டத்தட்ட ஒரு 1000 வருஷம் வரைக்கும் ஒரு பேரரசு உருவாவதற்கான சாத்தியக்கூறு இல்லாமல் இருந்தது. ஏன்னா மன்னர்கள் எல்லாருமே அவங்களுக்குள்ளே அடிச்சுக்கிட்டு இருந்தாங்க ஓகேங்களா. அப்போ இந்தியா மேப் இப்படி போடுறோம் வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க, இதுதான் இந்தியா மேப் அப்படின்னா இங்க போஸ்ட் குப்தர்களுக்கு அப்புறம் இங்க பாலர்கள், ராஷ்டிரகூடர்கள், இங்க சாளுக்கியர்கள், இங்க வந்து குஜார்ஸ் ஓகே, இங்க பிரதிகாரர்கள், இந்த மாதிரி எல்லாருமே அவங்களுக்குள்ளே ஃபைட் மாத்தி 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 அடிச்சுக்குவாங்க. இப்படி எல்லாரும் அவங்களுக்குள்ளே சண்டை போட்ட காரணமாக ஒரு பேரரசு உருவாகவில்லை. இதனால பல 1000 கிலோமீட்டருக்கு முன்னாடி இருக்கக்கூடிய முஸ்லிம் மன்னர்கள் என்ன செய்யறாங்க, இந்தியாவை நோக்கி படையெடுத்து செல்வங்களை சுரண்டி கொண்டு அவங்க ஊருக்கு போறாங்க. இதுதான் கதையோடைய ஆரம்ப புள்ளி. நல்லா வச்சுக்கோங்க, டெல்லி சுல்தானோட ஆரம்ப புள்ளி இதுதான். அப்போ வெளிநாடுகளில் இருந்து மன்னர்கள் ஏன் படையெடுத்து வராங்கன்னா இங்க ஒற்றுமை இல்லை, அதுதான் காரணம் சரிங்களா. எல்லாரும் ஒற்றுமையா இப்போ குப்தா மாதிரி ஒரு பெரிய பேரரசு இருக்குன்னா யாராவது உள்ள வந்திருக்க முடியாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இந்த யாரு இவரு முகலாய மன்னர்களோ அல்லது முஸ்லீம் மன்னர்கள் யாருமே உள்ள வந்திருக்க முடியாது. ஏன்னா நிறையான பேரரசு இருக்கும்போது ஆர்மி, பெரிய ஆர்மி இருக்கும். இப்போ இவங்க எல்லாம் சின்ன சின்ன ஆர்மி, சின்ன சின்ன மன்னர்கள் எதிரி மன்னர் கைக்குள்ள போட்டு இன்னொரு மன்னரை அடிச்சிருவாங்க. அதனாலதான் 700களுடைய ஆரம்ப புள்ளிகள் முஸ்லீம் படையெடுப்பு நிகழ்ந்தது. நம்ம டைரக்டா டெல்லி சுல்தானை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் என்ன படிச்சுக்கணும், முஸ்லீம் படையெடுப்பு, அதாவது முஸ்லீம் இன்வேஷன் சொல்லுவாங்க, அது நிகழ்ந்தது. மொத்தம் முஸ்லீம் படையெடுப்புகள்ல நமக்கு சப்ஜெக்டா மொத்தம் 3 பேர் படிக்கணும். 3 பேர் முஸ்லீம் மன்னர்கள் படையெடுப்பு ரொம்ப முக்கியமானவர்கள். ஃபர்ஸ்ட் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா முகமது பின் காசிம் ஓகேங்களா. முகமது பின் காசிம் இவரை பத்தின வரலாறு பெரிய அளவு கிடைக்கல, கொஞ்சம் கம்மியா தான் இருக்குது. அதான் என்ன பாருங்க, வெறும் 712ஆம் ஆண்டு இந்தியாவை நோக்கி படையெடுத்து வந்தா ஓகேதா. 712 அந்த இந்தியாவை நோக்கி படையெடுத்து வந்தா இந்த சிந்து பகுதியை ஆக்குபை பண்ணார். பாரு, நான் மேப் வரைஞ்சு போட்டோம்ல, அதுல இதுதான் நம்ம இப்ப பாக்குறது, இதுதான் இந்தியா. ஆனா இந்த பகுதி வந்து ஒரு இப்போ பாகிஸ்தான் வரும். ஆனா அந்த காலத்துல இதுவும் இந்திய பகுதி தான். இதுவும் நல்ல வளமிக்க பகுதி. இந்த பகுதியில் ஆக்குபை பண்ணிட்டு போயிட்டார் யாரு, முகமது பின் காசிம் ஓகேங்களா. அந்த பகுதியில் ஆக்குபை பண்ணிருப்பாரு. முல்தான் என்ற சிட்டியை வந்து ஆக்குபை பண்ணிருப்பாரு. இவர் தான் அங்க ஒரு சில இடங்கள்ல அந்த ஜெசியா வரி அப்படின்ற வரியை வந்து திணிச்சிருப்பார் ஓகேங்களா. நான் பின்னாடி என்னன்னு சொல்லி டீட்டெயிலா சொல்றேன். முகமது பின் காசிம் அப்படின்னா இந்தியாவின் மீது படையெடுத்த முதல் முஸ்லிம் மன்னர். சிந்து பகுதியும் 712ஆம் ஆண்டு கிபிலையும் என்ன பண்ணாருன்னா இந்தியாவை நோக்கி படையெடுத்தார் ஓகேங்களா. அடுத்து 2வது முறை படையெடுத்தவர் நீங்க நிறைய இடத்துல கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்தியாவின் மீது 17 முறை படையெடுத்து வந்தார் அப்படின்னு சொல்லுவாங்க, முகமது கஜினி ஓகேங்களா. இந்த பேர் எல்லாமே வந்து மாத்திக்கணும் சொல்லுவாங்க, கஜினி முகமது, முகமது கஜினி அப்படின்னு சொல்லிக்குவாங்க சரிங்களா. நம்ம முகமது கஜினி படிக்கிறோம். 997 இருந்து 1030 வரைக்கும் பல்வேறு நிலைகள்ல பல்வேறு இடங்களுக்கு இந்தியாவின் மீது 17 முறை படையெடுத்து வந்திருப்பார் நம்ம முகமது கஜினி ஓகே. இவரை பத்தி முக்கியமான பாயிண்ட் இதுதான், முகமது கஜினி இந்த இயரும் 17 முறை படையெடுத்தார். அடுத்து வந்து ரொம்ப முக்கியம் சரிங்களா, அவர் தான் யாருன்னா முகமது கோரி சரிங்களா. கோரி முகமது அப்படின்னு சொல்லலாம் ஓகே. இப்ப இவர் இந்தியாவின் மீது இருந்து படையெடுத்த காலங்கள் அப்படின்னு பார்க்கும்போது 1175 இருந்து 1206 வரைக்கும் ஓகே பாருங்க. அப்போ எல்லாரோட ஈரை பொறுத்த வரைக்கும் இவர் 700களே வந்தவர் சரிங்களா. இவர் வந்து அதாவது நம்மளுடைய 10ஆம் நூற்றாண்டுடைய இறுதி காலத்துல வந்தவர். அதாவது 997 இருந்து 1030 வரைக்கும். இவர் 1175 இருந்து 1206 வரைக்கும் முகமது கோரி அவர்களுடைய படையெடுப்பு நிகழ்ந்தது. முகமது கோரி தான் இந்தியாவில் முஸ்லிம் மன்னர்கள் இந்தியாவில் வந்து படையெடுத்து அதுல வந்து ஆக்குபை பண்றதுக்கு ரொம்ப முக்கியமான காரணம் முகமது கோரி தான். ஏன்னா இவர் தான் மற்றவங்களை மாதிரி படையெடுத்துட்டு செல்வங்களை மட்டும் எடுத்துட்டு போகலாம் அப்படின்னு நினைக்கல. இவர் கூடுதலாக என்ன பண்ணார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, படையெடுத்து
எடுத்தது போக இந்தியாவில் நம்மளுடைய ஆத்திகம் இருக்கணும். இந்தியாவை தங்க முட்டையிடுற வாத்தா பார்த்தாரு யாரு? முகமது கோரி. ஆனா பின்னாடி வந்து 2 பேரும் அப்படி பார்க்கறேன். ஓகேங்களா? இவருக்கு தங்க முட்டையிடுற வாத்தாக பார்த்து தன்னுடைய அடிமை சார் என்ன சார் அடிமை சொல்றீங்க? அந்த காலங்களில் இந்த முஸ்லீம் மன்னர்கள் அடிமைகளை விலை கொடுத்து வாங்குவாங்க. ஓகே, அப்ப தன்னுடைய அடிமையை என்ன பண்றாங்க அப்படின்னா மார்க்கெட்ல போய் விலைக்கு வாங்கின அடிமையை இந்தியாவில் பிரதிநிதியாக விட்டுட்டு போறாரு. விட்டுட்டு போற வழியில முகமது கோரி முன்னாள் எதிரிகளால் கொல்லப்படுகிறார். ஓகே, அப்போ இனிமேல் இந்தியாவை யாருக்கு சொந்தம்? அந்த அடிமையை ஒப்படைச்சிருப்பாரு, அந்த அடிமைக்கு சொந்தம். அந்த அடிமை தான் டெல்லி சுல்தான் என்ற புதிய வம்சத்தை உருவாக்குறாங்க. அதுதான் எடுத்து பார்க்கணும். சரிங்களா? அப்போ முகமது கோரி என்ன பண்ணார் அதை நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கணும். ஓகே, இதுதான் அவருடைய காலம். இவருடைய காலத்துல இந்தியாவின் மீது ஆக்கிபை பண்ணுவதற்கு ரொம்ப முக்கியமான போர்கள் 2 இருக்குது. சரிங்களா? பேட்டில் ஆஃப் தரையன் 1, பேட்டில் ஆஃப் தரையன் 2 அப்படி சொல்லுவாங்க. முதலாம் தரையன் போர், இரண்டாம் தரையன் போர் அப்படி சொல்லுவாங்க. அடுத்தடுத்த வருஷம் நடந்திருக்கும் 1891, 1892. சரி, யாருக்கு யாருக்கும்? எம்ஜி அப்படின்னா மதன் கௌரி சொல்லிடக்கூடாது. சரிங்களா? எம்ஜி அப்படின்னா முகமது கோரி. இந்த ஷார்ட்டா எழுதியிருக்கேன். சரிங்களா? முகமது கோரி விசஸ் பிஆர் ராஜ் சௌஹான் அப்படி போடுங்க. அவருடைய என்ன அர்த்தம்? பிருத்திவ் ராஜ் சௌஹான். எழுதும்போது நீங்க கூட ஃபுல் ஃபார்ம் கூட எழுதிக்கோங்க. ஓகே, யாரு? பிருத்திவ் ராஜ் சௌஹான். ஓகேங்களா? பிருத்திவ் ராஜ் சௌஹான். ஓகே, 2 பேருக்கும் 1891ஆம் ஆண்டு முதல் போர் நடக்குது. சார் முதல் போர் ஓகேங்களா? இந்தியா வந்து பணியெடுக்கிறார். இந்தியாவில் பெரிய மன்னர்கள் வந்திருப்பாங்க, ஜெயிச்சிருப்பாங்களா? எஸ், ஜெயிச்சாங்க. பிருத்திவிராஜ் ராஜபுத்திர மன்னர்கள் இவருக்கு ஆதரவு நிறைய இருந்தது. முதல் போர்ல யார் ஜெயிச்சா? பிருத்திவிராஜ் சௌஹான் ஜெயிச்சாரு. முகமது கோரி தோத்தாரு. அதான் டிக்கு இன்டர்ன் போர்டு. எப்படி நீங்க நோட்ஸ் எழுதிக்கோங்க, ஈஸியா இருக்கும். ஓகேங்களா? முதல் போர்ல இவர் தோல்வி, இவர் வந்து வெற்றி. 2வது போர்ல தோல்வி அடைஞ்சிட்டேன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போகிற முகமது கோரி அங்கேயே நடிச்சார். நீங்களும் அதே மாதிரி தான். ஓகே, ஃபர்ஸ்ட் தடவை எக்ஸாம் எழுதும் போது ஃபெயிலியர் ஆகிட்டீங்கன்னு வருத்தப்படக்கூடாது. அடுத்த தடவை நீங்க என்ன பண்ணணும்? விடாமுயற்சி அடுத்த தடவை படிக்கிறது கண்டிப்பாக சக்சஸ் ஈட்டும். அதுக்கு உதாரணமாக முகமது கோரி என்ன பண்ணியிருக்காரு? 2வது தடவையும் அதே இடத்துல தங்கி இருந்து அங்கேயே போர் பயிற்சி மேற்கொண்டு மேலும் பல படைகளை திரட்டி அந்த நாட்டு மன்னர் தோற்கடிக்கிற உத்திகளை மேற்கொண்டு 1892 அதே போர். ஆனா பேர் என்ன? இரண்டாம் தரையன் போர். அதே 2 பேருக்கும், யாருக்கு? முகமது கோரிக்கு, பிருத்திவிராஜ் சௌஹானுக்கும். இப்ப ஜெயிச்சது யாரு? முகமது கோரி ஜெயிச்சிட்டார். ஓகே, அதை நான் எழுதி போட ரெடியா இயர் மட்டும் மென்ஷன் பண்ணிருக்கேன். ஓகேங்களா? அடுத்த வருஷம் 2வது தரையன் போர் சொல்லுவாங்க, பேட்டில் ஆஃப் தரையன் 2. எம்ஜிக்கும் பிருத்திவிராஜ் சௌஹானுக்கும். இங்க ஜெயிச்சது 2வது தரையன் போர் முகமது கோரி. இப்ப ஜெயிச்சதுக்கு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக வலிமை அடைகிறார். நிறைய போர் நடக்குதுக்கு அதுக்கப்புறம் தன்னுடைய அடிமையான குத்புதீன் ஐபக் ஓகேங்களா அவர்கிட்ட இந்தியா ஒப்படைச்சிட்டு ரிட்டர்ன் போறாரு. 1206ஆம் ஆண்டு ரிட்டர்ன் போகிற வழியில முகமது கோரி தன்னுடைய வரவழியில தான் சண்டை போட்டு வந்திருக்காருல, பகை சும்மா விடாது. ஓகேங்களா? பேய் சும்மா விட்டாலும் பகை சும்மா விடாது சொல்லுவாங்க. அந்த பகை பின்னாடி அவரை விரட்டிட்டே வந்தது. கடைசியா ஒரு இடங்கள்ல 1206ஆம் ஆண்டு அவரை வந்து கொண்டுட்டு. ஓகே, அதனால இந்தியா இனிமே யாருக்கு சொந்தம்? குத்புதீன் ஐபக் சொந்தம். அவர் தான் டெல்லி சுல்தான் வம்சத்தை உருவாக்குறார். ஓகே, முடியுதா? கதை முடிஞ்சதா? ரைட். குப்தர காலத்திலையும் சிந்து சமய நாகரிகத்திலும் ரொம்ப கதையில பார்த்துருக்க மாட்டோம். இதுக்கப்புறம் இருக்கக்கூடிய கிளாஸ் தான் நிறைய கதைகள் இருக்கும். நல்லா லிசன் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஸோ நோட்ஸை மட்டும் இருக்கிறது கவனம் செலுத்தாதீங்க, கதையை லிசன் பண்ணிக்கோ. ரைட். அப்போ ஃபர்ஸ்ட் டெல்லி சுல்தான்னா பார்க்கணும். என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்கு பேசிக்கா பார்க்கணும். பாருங்க, 1000 வருஷம் ஃபர்ஸ்ட் போங்க. எந்த நீ டைனஸ்டி எடுத்து அடுத்து முகலாயர் படிப்போம், விஜயநகரம், பாமினி, மராத்தியர்கள் எல்லாம் படிப்பீங்க. எல்லாம் படிச்சாலும் அதோட இயர் கண்டிப்பா படிச்சுக்கணும். அதை நான் வச்சுக்கோ. 1206 இருந்து 1526 வரைக்கும் பர்ஃபெக்டா இருக்கணும். சரிங்களா? பர்ஃபெக்டா ரூல் பண்ணிருப்பாங்க. இயர் மைன்யூட்டா வந்து மென்ஷன் பண்ணிருக்காங்க. சரி சார், எப்படி சார் ஹிஸ்டரியில் இதெல்லாம் இருக்குன்னு சொல்றீங்க? உத்தர காலத்தில் நம்ம என்ன சொன்னோம்? கல்வெட்டு சொன்னோம். உண்மைதானே? பார்த்துருப்பீங்க, நம்மளே படிச்சிருந்தோம். என்ன கல்வெட்டு தான் அப்படி படிச்சோம்னா நம்மளுடைய அலகாபாத் தூண் கல்வெட்டு, ஓகே, உதயகிரி கல்வெட்டு, அப்படி அப்புறம் மதுரா கல்வெட்டு, ஓகே, மெஹரூலி இரும்பு தூண் கல்வெட்டு, இதெல்லாம் நம்ம பார்த்துருந்தோம்ல. எஸ், இந்த தூண் கல்வெட்டு தான் உத்தரவுடைய ஆட்சி காலத்துடைய ஒரு உதாரணமாக இருந்தது. இப்போ கல்வெட்டெல்லாம் இல்லை, டெல்லி சுல்தானுக்கு ஓப்பனா பேப்பர் கண்டுபிடிச்சாச்சு. ஓகேங்களா? பேப்பரை கண்டுபிடிக்கிற பேப்பருக்கு முன்னாடி துணிகள்ல வரலாறை எழுதி வச்சிருக்காங்க. அப்படி அந்த எழுதி வைக்கப்பட்ட வரலாறு தான் நம்ம இப்போ இவ்வளவு படிக்கிறோம். சரிங்களா? அப்படி பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் டெல்லி சுல்தான் 5 வம்சம் பார்க்குறோம். 1206 இருந்து 1326 கிட்டத்தட்ட 320 வருடம் வந்து ரூல் பண்ணியிருக்காங்க. அப்ப அப்படியே 5 வம்சம் போட்டிருக்காங்க. அடிமை வம்சம், கில்ஜி வம்சம், துக்ளக் வம்சம், சயது வம்சம், லோடி வம்சம். ஓகேங்களா? ஸ்லேவ், கில்ஜி, துக்ளக், சயது, லோடி, இதோடைய சீக்வன்ஸ் கண்டிப்பா கேட்பாங்க. ஓகேங்களா? எப்படினாலும் இதோடைய வரிசை இது மாதிரி ப்ரீவியஸ் கேட்டிருக்காங்க. வரிசை யாருக்கு அப்புறம் யார் ரூல் பண்ணியிருக்காங்க, ஒவ்வொரு வம்சமும் எந்த இயர்ல இருந்து எந்த இயர் ரூல் பண்றாங்க அதுவும் கேட்பாங்க. சரிங்களா? 1206 இருந்து 1090 வரைக்கும் ஸ்லேவ்,
1290 இருந்து 1320, 1320 இருந்து 1414, 1415 இருந்து 1451, 1451 இருந்து 1526 வரைக்கும் நம்மளுடைய டெல்லி சுல்தான் அரசாங்கத்தில் 5 வம்சங்களா ரோல் பண்ணியிருக்காங்க. கொஸ்டின் எப்படினாலும் கேட்கலாம். தமிழ்ல இயர் எழுதி போடுறதா இங்கிலீஷ் இருக்கக்கூடிய இயர் காப்பி பண்ணிக்கோங்க. சரிங்களா? எப்படி கேட்கலாம்? யாருக்கு அப்புறம் யார் கேட்கலாம். எந்த வம்சம் அதிக நீண்ட காலம் ஆட்சி புரிந்தது பாத்துக்கோ. ஓகே, எந்த வம்சம் குறுகிய கால ஆட்சி புரிந்தது, எது முதல் வம்சம், எது கடைசி வம்சம், எப்படி கேட்கிறதா அடிக்கணும். அதுக்கு நீட்டா நீ நோட்ஸ் எடுத்துக்கணும். சரிங்களா? இப்போ படிக்கிறதோடைய விதமே என்ன அப்படின்னா சும்மா அங்கங்க படிக்க கூடாது. ஓகே, ஒரு ஸ்கோர்வையா படிக்கணும். அப்போ ஃபர்ஸ்ட் அடிமை வம்சம் பார்க்கணும். ஒவ்வொரு வம்சத்திலையும் மொத்தமா டெல்லி சுல்தான்ல ஒரு 50 மன்னர்கள் இருப்பாங்க. 50 மன்னர்கள் நம்ம படிக்க முடியாது. நம்ம பிஏ ஹிஸ்டரி படிக்கிறோம். நம்ம எக்ஸாமுக்காக ஹிஸ்டரி ஒரு சப்ஜெக்டா தான், ஆஸ் ஒன் ஆஃப் த சப்ஜெக்டா தான் படிக்கிறோம். அப்போ எவ்வளவோ மன்னர்கள் இருந்தாலும் குறிப்பிட்ட மன்னர்களை மட்டும் நம்ம பாடப்பகுதியில் கொடுத்த மன்னர்களை மட்டும் தான் படிக்கிறோம். ஸ்கூலுக்கு கொடுத்த மன்னர்கள் மட்டும் தான். ஓகே, அப்போ எடுத்து பார்த்தோம்னா அடிமையில ஒரு 3 மன்னர், கில்ஜியில 1 மன்னர் 2 மன்னர், துக்ளக்ல ஒரு 2 மன்னர், சயதுல ஒரே ஒரு மன்னர் தான். பெரிய கிடையாது, ஒரே பாயிண்ட் தான் படிப்போம். சயதுல ஒண்ணுமே கிடையாது, சும்மா டம்மி மன்னர்கள் இவங்க தான். ஓகே, லோடியில முந்தி போனா ஒரு 4 பாயிண்ட் 2 மன்னர்களை பத்தி படிப்போம், அவ்வளவுதான். ஓகே, லாஸ்ட் 2 டைனஸ்டி வந்து சப்ப டைனஸ்டி தான். ஃபர்ஸ்ட் 3 தான் பவர்ஃபுல் டைனஸ்டி. ஓகேங்களா? அது துக்ளக் வம்சத்துல ஒரு காமெடி மன்னர் இருப்பாரு. அவரால் தான் என்ன ஆகும், துக்ளக் வம்சமே உடஞ்சி போயிடும், உடஞ்சி சின்ன பண்ணமாயிரும். ஓகே, இப்போ தொடர்ச்சியாக நம்ம இன்னைக்கு வந்து அடிமை வம்சம் பார்க்கலாம். ஓகே, அடிமை வம்சத்துல முதல் மன்னர் டெல்லி சுல்தான் உருவாக்குன முதல் மன்னர் சொல்லக்கூடிய குத்புதீன் ஐபக் பத்தி பார்க்கலாம். சொன்னா ஞாபகம் இருக்கு அந்த அடிமை பேரு. இவர் தான் வந்து யாரு, கோரியின் அடிமை. எழுதியே போட்டுருக்கேன் பாருங்க, கோரியின் அடிமை வரக்கூடாது. ஓகே, நான் கோரியே வந்து இவர்கிட்ட தான் ஒப்படைச்சேன், அதான் கோரியின் அடிமை போட்டிருக்கேன். அப்போ குத்புதீன் ஐபக் எந்த வருஷம் ரூல் பண்ணார்? 1206 இருந்து 1210 வரைக்கும் ரூல் பண்ணியிருக்காரு. இவர் தான் வந்து ஃபவுண்டர்னு போட்டிருக்கேன், தோற்றுவித்தவர். எதை தோற்றுவித்தவர்? அடிமை வம்சத்தை தோற்றுவித்தது யாருன்னு கேட்டாரு, இவர் தான். டெல்லி சுல்தானை தோற்றுவித்தது யாருன்னு கேட்டாரு, இவர் தான். ஓகே, தோற்றுவித்தவர். வருஷம் முக்கியமா பாரு, எப்படி பாரு, தோற்றுவித்தாரு. ஆனா 5 வருஷம் தான் உயிர் வாழ்ந்திருக்காரு, அதுதான் காலம். ஓகே, அடுத்து பாருங்க. என்ன சார் லாக்ஸ் பாக்ஸா எழுதி போட்டிருக்கீங்க? ஆமா, லாக்ஸ் பாக்ஸா. என்ன சார் அப்படின்னா இதுதான் குத்புதீன் ஐபக்குடைய பட்டப்பெயர். என்ன பட்டப்பெயர்? லாக்ஸ் பாக்ஸா. ஓகே, குத்புதீன் பட்டப்பெயர். அடுத்து வேற என்ன பாயிண்ட்? இவரை பத்தின பாயிண்ட், இவரு ஃபர்ஸ்ட் ஆக்சுவலா குத்புதீன் ஐபக் ரூல் பண்ணும்போது லாகூர், அதாவது பாகிஸ்தான் இருக்குது, அந்த பகுதியை தான் வந்து ரூல் பண்ணார். அதனால அந்த பகுதியில் தான் தலைமையகமா இருந்தது, லாகூர் தான் தலைமையகம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் தலைமையகத்தை எங்க மாத்தினாங்க? லாகூர்ல இருந்து டெல்லிக்கு மாத்தினாங்க. அதனாலதான் நம்ம இப்ப என்னன்னு சொல்லி கூப்பிடுறோம், டெல்லி சுல்தான் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறோம். ஓகே, அப்ப லாகூர்ல இருந்து டெல்லிக்கு தலைமையகத்தை மாத்திருக்காங்க. அதனாலதான் நம்ம டெல்லி சுல்தான் கூப்பிடுறோம். அப்போ கேபிட்டலை மாத்துறது யாரு? நம்ம டெல்லி சுல்தான்ல மொத்தம் ஒரு 3 பேர் கேபிட்டலை மாத்திருப்பாங்க. இவரை பத்தி பார்ப்போம், அப்புறம் துக்ளக் வம்சத்துல பார்ப்போம், லோடி வம்சத்துல பார்ப்போம். சரிங்களா? அப்போ தலைநகரத்தை லாகூர்ல இருந்து டெல்லிக்கு மாற்றியவர் யார்? குத்புதீன் ஐபக். ஓகேவா? அப்போ 2 பாயிண்ட் படிச்சிருக்கோம். டைட்டில் முக்கியம்ப்பா, பட்டப்பெயர் முக்கியம். ஓகேங்களா? லாக்ஸ் பாக்ஸா. ஏன்? லட்சங்களை வாரி வாரி வழங்குவார், அதனால இவருடைய பட்டப்பெயர் இது. என்ன முடியல, பாயிண்ட் முடியல. அடுத்து பாருங்க. அடுத்து குதுமினார். இது ஒரு தூண். நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், இரும்பு தூண், மெஹரூரி இரும்பு தூண். ஓகே, தான் பார்த்துருந்தோம். அலகாபாத் தூண் பில்லர் பார்த்துருந்தோம், பிடாரி ஒற்றை தூண் கல்வெட்டு பார்த்துருந்தோம். அதே மாதிரி இது ஒரு தூண், இரும்புனால் செய்யப்பட்டது கிடையாது, இது கல்னால் செய்யப்பட்ட ஒரு தூண் தான் குதுமினார். இது யாருடைய நினைவாக கட்டுவார்னா முஸ்லீம் மக்கள்கள துறவிகள் இருப்பாங்க. எப்படி நம்ம சிந்து சைவ மதத்துல துறவி இருக்காங்க, அதே மாதிரி முஸ்லீம் மதத்திலையும் சூஃபி துறவி அப்படி துறவி இருப்பாங்க. ஓகே, அந்த துறவியுடைய நினைவாக குதுமினார் என்ற தூணை, நல்ல கவனிச்சுக்கோ, குதுமினார் என்ற தூணை கெட்ட ஆரம்பித்தார். He started to build குதுமினார். ஓகே, கெட்டி முடிக்கல. ஏன் இந்த பாயிண்ட் அழுத்தி சொல்றேன்னா, இந்த தூணை வந்து கெட்டி முடிக்கல. கொஸ்டின் எப்படி கேட்பாங்க, கெட்ட ஆரம்பித்தது யாரு, கெட்ட முடித்தது யாருன்னு கேட்பாங்க. எக்ஸ்ட்ரா ஒரு மாடி கட்டினது யாரு கூட கேட்பாங்க. இதுதான் இருக்கு பாயிண்ட். ஓகே, அப்ப கெட்ட ஆரம்பித்தவர் who started the building of குதுமினார் அப்படின்னு கேட்டாங்கன்னா யாரு? நம்மளுடைய குத்புதீன் ஐபக். வரக்கூடாது, சரியா? குத்புதீன் ஐபக் தான் குதுமினார் என்ற கட்டிடத்தை கெட்ட ஆரம்பித்தார். யார் கட்டி முடிச்சாரு? இவருக்கு அப்புறம் அவர் கட்டி முடிச்சார். ஓகே, ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, சொல்றேன். ஓகே, குதுமினார் யாருடைய? சூஃபி துறவியுடைய நினைவாக கட்டினார். சூஃபி. ஓகே, சூஃபி துறவியுடைய நினைவாக கட்டினார். அடுத்து வேற என்ன சார் அப்படின்னா, இவங்க தான் இந்தியாவில் முதன்முறையாக முஸ்லீம் நிலைநாட்டுறாங்க. முஸ்லீம் சாயல் இல்லாத இடங்கள் எல்லா இடங்களையும் டேமேஜ் பண்ணாங்க. அதை தாண்டி முஸ்லீம் சாலை உருவாக்குவதற்காக வெற்றிடங்கள்ல கோட்டைகளையும் மசூதிகளையும் இந்த மாதிரி தூண்களையும் கட்டுறாங்க. அப்படி கட்டப்பட்டதான் இவர் முதல் முறையாக 2 மசூதியை கட்டுறார். ஓகேங்களா? டெல்லியில ஒரு மசூதி, அஜ்மீர்ல ஒரு மசூதி. ஓகேங்களா? சூதி. ஓகே, டெல்லியில ஒரு மசூதி, அஜ்மீர்ல ஒரு மசூதி. டெல்லியில என்ன மசூதி அப்படின்னா மசூதி பேரோட கேட்பாங்க.
குவாத் உல் இஸ்லாம், அதுதான் டெல்லியில் இருக்கக்கூடிய மசூதி பெயர். ஓகேங்களா? அஜ்மீர்ல இருக்கக்கூடிய மசூதி பெயர் அதே தின்கா ஜோப்ரா. ஓகேவா? இது ஒரு அரபு மொழி சொல்லுது. அதே தின்கா ஜோ துருக்கிய மொழி சொல்லுதா. ஓகேங்களா? அடுத்து பாருங்க, சௌஹான் எழுதி போட்டிருக்கு. என்ன சார் பிருத்திவிராஜ் சௌஹான் இப்பதான் பார்த்தோம், இது வேற சௌஹான். என்ன சௌஹான் அப்படின்னா, நீங்க ஒரு கேம் பார்த்துருப்பீங்க. என்ன கேம் பார்த்துருப்பீங்க? போலோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேம் பார்த்துருப்பீங்க, கேள்வியும் பட்டிருப்பீங்க. என்ன, குதிரை மேலே இருந்து ஹாக்கி விளையாடுற மாதிரி ஒரு கேம். ஓகே, அதுக்கு பேர் தான் என்னது, போலோ கேம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கேம் இவர் ரிலாக்ஸா இருக்குன்னா அந்த கேம் விளையாண்டுருக்காரு. விளையாண்டு இருக்கும்போது தவறு இவர் வந்து இறந்தே போயிட்டார். முடிஞ்சு போச்சு, அவருடைய காலம் முடிஞ்சது 1210. ஓகே, இப்போ இறந்து போன அவன் பையன் கண்டிப்பாக ரூல் ஆகணும் தான். ஆமா, எஸ், ரூல் ஆகணும் தான். இவருக்கு நேரடி வாரிசு இல்லை. மன்னர்களுக்கு முக்கியமான விஷயமே அடுத்த வாரிசு உருவாகிறது. அதுவே இது தவறி போயிட்டாரு, பரவாயில்ல, மன்னிச்சு விட்டுரும். ஓகேங்களா? அப்போ இவருக்கு நேரடி வாரிசு இல்லை. இவருடைய தத்து மகன், வளர்ப்பு மகன் என்று அழைக்கப்படக்கூடிய ஆரம் ஷா, அவர் தான் என்ன பண்றாங்கன்னா அடுத்து மன்னராக அரியணை உட்கார வைக்கிறார். சின்ன பையன் தான். ஓகே, அரியணை உட்கார வைக்கிறாங்க. ஆனால் இவருக்கு வந்து ஆண் குழந்தை தான் இல்லை. ஓகே, பெண் குழந்தை இருந்தாங்க. பெண் குழந்தைக்கு கல்யாணம் பண்ணி வைத்த ஒரு மருமகன். ஓகே, அவர் தான் யாரு அப்படின்னா இல்துமிஷ். யாரு? இல்துமிஷ். ஓகேங்களா? அவர் என்ன பண்றாரு அப்படி பாத்தீங்கன்னா, ஆரம் ஷாவை கொன்று ஒரு 8 மாசம் பையனை தான் சும்மா டம்மி ரூலரா ஆட்சி புரிவார். ஆனா இந்த ஆரம் ஷாவை கொன்று அடுத்த மன்னராக மாறுகிறார் இல்துமிஷ். ஓகேங்களா? அவர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த குத்புதீன் ஐபக்குடைய மருமகன், சன் இன் லா ஆஃப் குத்புதீன் ஐபக். ஓகேங்களா? அவர் தான் எழுதி போட்டிருக்க பாருங்க, இல்துமிஷ். ஓகே, ஆக்சுவலா இல்துமிஷோடைய வரலாறு அப்படின்னு சொல்லும்போது, எப்படி கோரி வந்து குத்புதீன் ஐபக்கை விலைக்கு வாங்கினாரோ அதே மாதிரி இல்துமிஷ் என்ன பண்ணுவாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, சரி, அதே மாதிரி குத்புதீன் ஐபக்கும் கோரியை விலைக்கு வாங்குவார். யோசிப்பாரு, கோரியின் அடிமை தான் யாரு? குத்புதீன் ஐபக். குத்புதீன் ஐபக்குடைய அடிமை தான் யாரு? இல்துமிஷ். நல்ல பெர்ஃபார்ம் பண்ண போய் தான் மருமகனா கல்யாணம் பொண்ணை வந்து கல்யாணம் பண்ணி கொடுத்துருப்பார். ஓகேங்களா? அப்போ இவர் என்ன சொல்லி கூப்பிடுறாங்க அப்படின்னா, இவரு ஒரு அடிமைக்கே அடிமை. அதனால இவருடைய பட்டப்பெயர் என்ன சொல்றாங்கன்னா, அடிமையின் அடிமை. நான் எழுதி போடுறத எழுதிக்கணும், சரியா? இல்துமிஷ்கே எழுதிக்கணும். ஓகே, ஸ்லேவ் ஆஃப் ஸ்லேவ், அடிமையின் அடிமை என்று அழைக்கப்படுகிறார். ஓகேவா? சரி சார், இவரை பத்தி ஒரு பாயிண்ட் சொல்லலாமா? இவர் சன் இன் லா ஆஃப் குத்புதீன் ஐபக், ஞாபகம் வச்சுக்கணும். குத்புதீன் ஐபக்குடைய மருமகன். அடுத்து குதுமினார், ஞாபகம் வச்சுக்கோப்பா. குதுமினார், குதும்பினாரை கெட்டி முடித்தார். ஆல்ரெடி அங்க என்ன பார்த்திருந்தோம், குதும்பினாரை எழுதி போட்டிருந்தா, அவர் கெட்ட ஆரம்பித்தார், இவர் கெட்டி முடித்தார். அடுத்து சங்கீஸ்கான் எழுதி போட்டிருக்கீங்க, எங்கேயோ கேள்விப்பட்டிருப்பீங்க, ஏதாவது ஷார்ட்ஸ் வீடியோ கூட பார்த்திருப்பீங்க யூடியூப்ல. ரொம்ப கொடூரமானவர், மங்கோலிய மன்னர்கள் ஒருவர் தான் சங்கீஸ்கான். மங்கோலிய மன்னருடைய படையெடுப்புகள்ல ரொம்ப 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 ஆக்ரோஷமா படையெடுப்பது தான் யாருன்னா இந்த சங்கீஸ்கான். படையெடுப்பை கண்டு இந்தியாவே அஞ்சும். ஓகேங்களா? மிரண்டு போய் நிற்கும் இவருடைய படையெடுப்பை பார்த்து. ஓகேங்களா? அப்படி வந்து சங்கீஸ்கானுடைய படையெடுப்பை பார்த்து எல்லாரும் நடுங்குவாங்க. அந்த சங்கீஸ்கான் படையெடுப்பை பத்திரமாக யார் என்ன செஞ்சார் அப்படின்னா மீட்டு கொண்டு வந்தார். ஓகேங்களா? சங்கீஸ்கானோட படையெடுப்பு இந்தியாவின் மீது படையெடுக்காம பார்த்து கொண்டதோடைய பங்கு இல்துமிஷ்க்கு சேரும். சரிங்களா? என்ன செஞ்சார் அப்படின்னா, சங்கீஸ்கான் வந்து குவாரிஜும், ஜலாலுதீன் குவாரிஜும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மன்னரை வந்து விரட்டிக்கிட்டே வந்தார். அந்த மன்னர் நேரா வந்து இல்துமிஷ் கிட்ட அடைக்கலம் கேட்டார். இல்துமிஷ் அடைக்கலம் கொடுக்கல. ஓகேவா? இதெல்லாம் ஒரு விஷயமா கேட்கக்கூடாது. ஓகே, மேபி அந்த டைம்ல இல்துமிஷ் அடைக்கலம் கொடுத்திருந்தா இந்தியாவின் மீது சங்கீஸ்கான் படையெடுப்பு நிகழ்ந்திருக்கும். அந்த படையெடுப்பு இந்தியாவில் தாங்க முடியாத அளவுக்கு இருந்திருக்கும். ஓகேங்களா? ரைட்டா? அதனால சங்கீஸ்கான் படையெடுப்பிலிருந்து மங்கோலிய படையெடுப்பிலிருந்து நம்மளை பாதுகாத்தவர் இல்துமிஷ். ஓகே, அடுத்து சகல்ஹானி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அமைப்பு உருவாக்குறாங்க. 40 போட்டிருக்கேன். என்னன்னா, அதாவது மத குருக்கள் கொண்ட ஒரு 40 பேரை கொண்ட ஒரு குருவை உருவாக்குறாரு. அவர் தான் யாரு அப்படின்னா சகல்ஹானி. ஓகேங்களா? 40 பேரை கொண்ட ஒரு கேங்கை உருவாக்குறாரு. அவங்க எல்லாருமே வந்து மதம் சம்பந்தமான விஷயங்களை வந்து அரசருக்கு அட்வைஸ் கொடுப்பாங்க. 40 பேரை கொண்ட குரு. அவங்க வேற பேர் சொல்லுவாங்க, 40 நம்பர் குரு, கிராப்ஸ் ஆஃப் 40, இந்த மாதிரி பேர் சொல்லுவாங்க. அவங்க தான் சகல்ஹானி. சகல்ஹானியை உருவாக்குனது யாருங்க கேட்பாங்க? இல்துமிஷ். ஓகே, அடுத்து ஒளிச்சிக்கெட்டுன்னு ஒருத்தர் வருவார். அடுத்து பாருங்க, நாணயங்கள் வெளியிடுறதுல ஆல்ரெடி நம்ம பார்த்திருந்தோம். 2ஆம் சந்திரகுப்தர் வந்து சில்வர், வெள்ளி நாணயங்களை வெளியிட்டார் பார்த்திருந்தோம். இவரு அதே வெள்ளி நாணயங்கள்ல 178 கிராம் எடையுள்ள டாங்கா நாணயங்களை வெளியிட்டார். கேட்பாங்க, 178 கிராம் எடையுள்ள டாங்கா நாணயங்களை வெளியிட்டது யாருன்னா நம்மளுடைய இல்துமிஷ். ஓகே, அவர் இல்துமிஷ் இறந்து போயிருப்பாரு. இல்துமிஷ்க்கு கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 12 பசங்க, ஒரே ஒரு பொண்ணு. எத்தனை பேரு? 12 மகன்கள், ஒரே ஒரு பொண்ணு. ஆனா இந்த 12 மகன்களும் ஆட்சி ஆளுவதற்கு தகுதியற்றவர்களாக இருந்தாங்க. அதனால தன்னுடைய அரியணையை அவங்களுக்கு கொடுக்கல. ஓகே, தன்னுடைய அரியணையை அவங்களுக்கு கொடுக்கல. அதனால அதான் எனக்கு பின்னாடி இவங்க தான் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய ஒரே மகளான ரஷ்யா சுல்தான் பேகம்,
அவங்கள வந்து ஆட்சிகளை வச்சாங்க. யாரு? பால்பன் வச்சார். ஆனா பால்பனுடைய நடவடிக்கைகளுக்கு எல்லாருமே எதிர்ப்பு தெரிவிச்சாங்க. சகர்கானி, மத குருக்கள், 12 பசங்க எல்லாருமே எதிர்ப்பு தெரிவிச்சாங்க. அவர் பிடிவாதமா இருந்தார். ஓகே, அது வேற விஷயம். பின் நாட்கள்ல பால்பனு இறந்து போற சார். பால்பன் இல்லப்பா, இல்துமிஷ். ஓகே, இல்துமிஷ்க்கு தான் மாத்தி சொல்லிட்டேன். ஓகே, இல்துமிஷ்க்கு தான் 12 பசங்க, ஒரே ஒரு பொண்ணு. ஆனா இல்துமிஷ் யார் பேச்சும் கேட்கல. இல்துமிஷ் என்ன பண்ணாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த பொண்ணை தான் அப்பாயிண்ட் பண்ணாங்க. இந்த பொண்ணு அடுத்து மன்னராகுது 1236 இருந்து 1240 வரைக்கும். இந்த பொண்ணுக்கு எதிராக ஏகப்பட்ட சதிகள் நடக்குது. ஓகேங்களா? இந்த பொண்ணு தான் ஃபர்ஸ்ட் உமன் குவீன் ஆஃப் இந்தியா. ஓகேவா? இந்தியாவுடைய முதல் பெண் அரசி. டெல்லி சுல்தான்ல முதலும் கடைசியும் பெண் அரசி இவங்க தான். இந்த காலத்துல முஸ்லீம்கள்ல பெண்களை வெளியே விடாத இடங்கள்ல ஒரு பெண் வந்து ராணியாவே ஆயிருக்காங்க. ஓகேங்களா? ரொம்ப 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 கட்ஸ் உள்ள பெண். ஓகேங்களா? இவங்களுடைய கதைகள் வந்து நிறைய இடங்கள்ல வந்து சுவாரஸ்யமா பதிவு. ஆனா இவங்க காதல் வயப்பட்டதன் காரணமாக தான் இவங்க என்ன பண்ணிட்டாங்க, இவங்களுடைய ஆட்சி அழிந்தது அப்படின்னு சொல்லி கதை சொல்லுவாங்க. ஓகேங்களா? அது வேற கதை. ஓகே, ரைட் விடுங்க. முதல் பெண் அரசி. இவங்களுக்கும் முஸ்லீம் மதவாதிகளுக்கும் பெரிய சண்டை நடக்கும். அதாவது வாக்குவாதமா நடக்கும். இந்த அம்மா ஒன்று செய்வாங்க, அதை வந்து அந்த அம்மா அவங்க வந்து ஒரு அப்ஜெக்ஷன் தெரிவிப்பாங்க. அந்த மாதிரி மாற்றி மாற்றி அவங்களுக்குள்ளே என்ன பண்ணாங்க, சண்டை போட்டுக்கிட்டாங்க. ஒரு நிலையான ஆட்சி அமையல. இடையில ரஷ்யா சுல்தான் பேகம் ஓரம் கட்டிட்டு என்ன பண்ணாங்க அப்படின்னா, நம்மளுடைய ருக்குதீன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பையனை, ஓகே, மூத்த பையன், ஒரு இல்துமிஷோடைய மூத்த பையன் ருக்குதீன் ஆட்சி அமைச்சிருப்பாங்க. ஆனால் ருக்குதீன் சரியா ஆட்சி அமைச்சிருந்த மக்கள் கழகத்தில் ஈடுபட்டுருவாங்க. சரிங்களா? இதுதான். அதுக்கப்புறம் கொஞ்ச காலம், அதான் 40க்கு அப்புறம் கொஞ்ச காலம் நிலையில்லாத ஆட்சி நடக்கும். ஒரு 6 வருஷம் நிலையில்லாத ஆட்சி நடக்கும். அடுத்து 46ல தான் நம்மளுடைய பால்பன் ஆட்சிக்கு வராரு. யார் சார் இந்த பால்பன் அப்படி பாட்டினா, நான் சொன்னோம்ல 40 பேரை கொண்ட குழு சகர்கானி, அதுல இருந்து ஒருத்தர் மன்னர் ஆகிறாரு. அவர் மன்னர் ஆகின உடனே அந்த சகர்கானி அமைப்பு ஒழித்து கட்டுறார். புரிஞ்சு போச்சா? ஒழித்தார், அபாலிஷ்ட். ஓகேங்களா? எதை? சகர்கானின்ற அமைப்பு ஒழித்து கட்டார். ஓகே, என்ன சார் துகில் கான் அப்படின்னு இருக்கீங்க? துகில் கான். ஓகே, யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த துகில் கான் தான் பால்பனுடைய ஆட்சி காலத்துல ஏகப்பட்ட பேர் கழகத்தில் ஈடுபட்டாங்க. மெயினா இந்த துகில் கான் கழகத்தில் ஈடுபட்டாங்க. ஓகேங்களா? கழகத்தில் ஈடுபட்டு என்ன பண்ணாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆட்சிக்கு எதிராகவே வந்து ஆட்சி அமைக்கிற மாதிரி பிளான் பண்ணார். அதனால வந்து பால்பன் வந்து ஏகப்பட்ட படையை திரட்டி சண்டை போட்டு அப்புறம் வந்து அவர் தூக்குற போட்டாங்க துகில் கான். ஓகே, இவருடைய காலத்துல தான் வந்து கழகத்தில் ஈடுபட்டிருப்பார். அடுத்து பால்பனுடைய பேரன், ஓகே, கடைசி பேரன், கைமூருக்கு அப்புறம் அவருடைய பேரன் கைகூபாத்தான் அடிமை வம்சத்துடைய கடைசி மன்னராக இருந்திருப்பார். ஓகேங்களா? முடிஞ்சது. இதோட அடிமை வம்சம் முடிஞ்சது. அடிமை வம்சத்துக்கு வேறு 2 பெயர்கள் இருக்கு. ஓகேங்களா? என்னதான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடிமை வம்சத்துக்கு வேறு 2 பெயர்கள் வந்து இல்பாரி வம்சம். ஓகேங்களா? இன்னொன்று பார்த்தீங்கன்னா இல்பாரி வம்சம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பெயர் இருக்கும். ஓகேங்களா? இதுதான் வந்து இன்னொரு பெயர். 2 ஒன்று தான். ஓகேங்களா? இல்பாரி வம்சம் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து பார்க்கலாமா? அடுத்து கில்ஜி வம்சம். அடிமை வம்சம் முடிஞ்சதுக்கு அப்புறம் கில்ஜி வம்சம் 1290 இருந்து 1320. இப்போ கில்ஜி வம்சத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு மன்னர் தான் மெயின். ஓகேங்களா? இவர் உருவாக்கினார். அதனால இவரை பத்தி சும்மா படிக்கணும். ஓகே, யாரு? ஜலாலுதீன் கில்ஜி. நம்ம பார்த்தோமா, அடிமை வம்சத்தோட கடைசி மன்னர் கைகூபாத், சின்ன குழந்தை. ஓகே, அந்த குழந்தையை கொன்னுட்டு படை தளபதியாக இருந்த ஜலாலுதீன் கில்ஜி ஆட்சியை பிடுங்குறார். ஓகேங்களா? இவரு ஜலாலுதீன் கில்ஜி அந்த சின்ன குழந்தைய கொண்டுட்டு மன்னராகும் பொழுது இவருக்கு வயசே 70 வயசு. ஓகே, அப்ப அந்த டைம்ல இவரால் பெரிய அளவுக்கு படைகளை திரட்டி வலிமையாக ஆட்சி செய்ய முடியல. அதனால தன்னுடைய மருமகனான அலாவுதீன் கில்ஜி, ஓகே, தன்னுடைய மருமகன் அலாவுதீன் கில்ஜி கிட்ட என்ன பண்றாருன்னா பொறுப்பு ஒப்படைக்கிறாரு. அந்த பொறுப்பு தான் தேவகிரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பகுதிக்கு படையெடுத்து போ அப்படின்னு சொல்லிட்டு மருமகனை ஒப்படைக்கிறாரு. மருமகனும் படையெடுத்து வெற்றியோட திருப்பி வராரு. வெற்றியோட வந்ததுக்கு அப்புறம் மாமனாரை வெட்டி கொண்டுட்டு என்ன பண்றாரு, அப்படியே இவர் அரியணையில் இருக்கிறாரு. அதுக்கப்புறம் ஆட்சி என்ன ஆரம்பிக்கிறது? அலாவுதீன் கில்ஜியோடைய ஆட்சி ஆரம்பிக்குது. ஓகேங்களா? ஜலாலுதீன் கில்ஜி. ஓகேங்களா? மருமகன் தான் யார்? அலாவுதீன் கில்ஜி. அந்த டைம்ல காரா என்ற பகுதிக்கு ஆளுநரா இருப்பாரு அலாவுதீன் கில்ஜி. ஓகே, கவர்னர் ஆஃப் காரா. ஓகே, இப்ப நம்ம அலாவுதீன் கில்ஜியோட பார்க்கலாம். சரிங்களா? அலாவுதீன் கில்ஜி 1296 இருந்து 1316 வரைக்கும். ஓகே, அலாவுதீன் கில்ஜியோட ஆட்சி காலம். தேவகிரி நோக்கி படையெடுத்து போயிருப்பாரு. அவருடைய முதல் படையெடுப்பு தேவகிரி தான். ராமச்சந்திர யாதவ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மன்னரை தோற்கடிச்சு விட்டு தான் திருப்பி வரும்போது தான் மாமன்னரை கொன்றுப்பார். ஓகே, அவருடைய முதல் படையெடுப்பு என்ன கேட்டாங்கன்னா தேவகிரி. அலாவுதீன் கில்ஜி நம்மளுடைய வரலாற்றில் மறுக்க முடியாத ஒரு மன்னர். ஏகப்பட்ட நல்ல காரியங்களே பண்ணியிருக்காரு. ஆளான ரூடான ஆளு. ஓகேங்களா? ஆனால் நிறைய நல்ல விஷயங்களையும் இவரை மாதிரி அட்மினிஸ்ட்ரேஷன் பண்றதுக்கு ஆளே கிடையாது. அந்த அளவுக்கு அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ணியிருப்பாரு. ஓகே, ரைட். அப்ப இன்வேஷன் படையெடுப்புகள் என்ன படையெடுப்புகள் தான்? ஊர் பேர் எழுதியிருக்க பாருங்க. ஊர் பேர் இயர். இது போன தடவை குரூப் 2ல குரூப் 4ல கேட்டிருந்தாங்க போன வருஷம். ஓகே, அப்போ
தேவகிரி 1296 அங்கேயும் பார்த்துக்கோங்க. குஜராத் 1299, ரத்தம்பூர் 1301, சித்தூர் 1303, மால்வா 1305. அடுத்த பேஜ்ல பாண்டியா இருக்கும் சொல்றேன் சரிங்களா. அப்போ இதுல வந்து சித்தூர் படையெடுத்து சித்தூர் ஊருக்கு ஒவ்வொரு ஊர்லயும் ஒவ்வொரு மன்னர் இருப்பாங்கப்பா. தேவகிரியில வந்து ராமச்சந்திர யாதவ், சித்தூர்ல வந்து யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ராய் ரத்தன் சிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மன்னர் இருப்பாரு. இந்த மன்னரை படையெடுக்க போவதற்கு காரணமே என்னன்னா அவருடைய மனைவி ராய் ரத்தன் சிங்குடைய மனைவி பத்மாவதி. ஓகேங்களா, அவங்க ரொம்ப அழகான பெண் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரூமர் கிளம்பி அவங்க வந்து பார்க்கறது ஆசைக்காக தான் அலாவுதீன் கில்ஜி அந்த நாட்டுக்கு படையெடுத்து போவாங்க. அவங்க தான் நிறைய கதைகள் நடக்கும். ஓகேங்களா, அந்த கதை தான் வந்து பத்மாவதின்னு சொல்லிட்டு ஒரு படமே வந்திருக்கு. முடிஞ்சா வாய்ப்பு இருந்தால் அந்த படத்தை பாருங்க சரிங்களா. அந்த ஹிஸ்டரி வந்து அலாவுதீன் கில்ஜியுடைய உண்மையான முகத்தை வந்து அந்த படம் தான் காமிக்கும். ரைட், சித்தூர் படையெடுப்பு. சரி, இப்போ இந்த ராய் ரத்தன் சிங் ஆக்குறாங்க பத்மாவதி படையெடுப்பு. அதுதான் சௌஹர் என்ற முறையில் வந்து பத்மாவதி வந்து நெருப்பில் இறங்கிடுவாங்க சரிங்களா. அதுதான் அந்த ஃபுல் ஸ்டோரி. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா காக்கத்தியா வம்சத்தின் மீது படையெடுத்து போவார் சரிங்களா. யாருன்னா இந்த இதெல்லாம் வந்து அலாவுதீன் கில்ஜியை படையெடுத்து போவார். அதுக்கப்புறம் சவுத் இந்தியாவை நோக்கி படையெடுத்து போவதற்கான உரிமை யார்கிட்ட கொடுத்துருவார்னா அவருடைய தளபதியான மாலிக் கஃபூர். அந்த படத்துல கூட காமிப்பாங்க. மாலிக் கஃபூர் யாருடைய தளபதி? அலாவுதீன் கில்ஜியுடைய படை தளபதி கிட்ட ஒப்படைச்சிருவாங்க. அவர் தான் யாருன்னா மாலிக் கஃபூர் சரிங்களா, படை தளபதி. அப்ப படை தளபதி தான். அடுத்து வந்து காக்கத்தியா வம்சம், ஓகேங்களா, ஹொய்சாலா வம்சம், நம்ம ஊர் மதுரை வரைக்கும் வந்திருப்பாங்க, பாண்டிய வம்சம் வரைக்கும் படையெடுத்து வந்திருப்பாங்க. அதுதான் தெளிவா எழுதி போட்டு எடுத்து பாருங்க. பாண்டியாஸ். ஓகே, நம்ம ஊர்ல மதுரைக்கு வந்து பாண்டிய மன்னர்களையும் படையெடுத்து ஒரு கிடைச்சிருப்பாங்க 1311. அது ஒரு பெரிய கதை. ஓகேங்களா, நான் லேட்டர் பாண்டியாஸ் லேட்டர் சோழாஸ் நடத்தும் போது சொல்றேன் சரிங்களா. லிக்வர் அதாவது மதுபானம், ஓகேங்களா, இது எல்லாத்தையும் தடை பண்ணார். மதுபானம், சூது ஆடுறது இந்த ஏதாச்சும் தடை பண்ணாரு. சூப்பரா ஒரு அரசாங்கத்துல ஸ்பை சிஸ்டத்தை சூப்பரா கொண்டு வந்தார். உறவு பார்க்கறது, வேவு பார்க்கறது சொல்றோம்ல, அந்த ஸ்பை சிஸ்டம் அதை அவ்வளவு அருமையாக கொண்டு வந்தார். ஓகேங்களா, ஆர்மினா ராணுவத்துல நிறைய சீர்திருத்தங்களை கொண்டு வந்தார். ஓகேங்களா, அதுதான் டாக் சிஸ்டம் அப்படின்னு எழுதியிருக்கு. என்ன சார் டாக் முறை அப்படின்னா குதிரைகளுக்கு சூடு போட்டு தரம் பிரிக்கக்கூடிய முறைக்கு பேர் தான் டாக் சிஸ்டம். வேகமாக ஓடக்கூடிய குதிரை, அதிகமாக சுமை தாங்கக்கூடிய குதிரை சொல்லிட்டு பிரிக்கிறார். அடுத்து மார்க்கெட் ரிஃபார்ம்ஸ் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்தார். என்னது? சந்தை சீர்திருத்தம். ஓகேங்களா, அதாவது சந்தைகள்ல வந்து பொருட்களை வந்து எப்படி வந்து விலைக்கு பொருட்களை விற்கிறது. ஓகேங்களா, பிளாக் மார்க்கெட்டிங், கள்ளச்சந்தை போவதை தடுக்கிறதுக்காகவும் மக்களுடைய வரி பணத்தை நல்ல முறையில் பயன்படுத்துவதற்கும் இந்த மார்க்கெட் ரிஃபார்ம் கொண்டு வந்தாரு. அதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு துறைக்கு பேர் தான் சஹானா ஐ மண்டி. ஓகேங்களா, அடுத்து கிசிர்கான், அதாவது அலாவுதீன் கில்ஜிக்கு அப்புறம் கடைசியரோட இறப்பு வந்து ரொம்ப கொடுமையா இருந்ததாமா. அதுக்கப்புறம் வந்து கிசிர்கான் அப்படின்னு சொல்லிட்டு இருந்திருப்பாரு. அவரோட என்ன முடிஞ்சது அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய டெல்லி சுல்தான்ல கில்ஜி வம்சம் இதோட முடிஞ்சது. ஓகே, அதுக்கப்புறம் துக்ளக் வம்சங்கிறது ஆரம்பிக்கும். ஓகேங்களா, நம்ம துக்ளக் வம்சம் அடுத்த பாட்டில் நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா, தேங்க்யூ. ஓகே, இப்போ நம்ம வந்து டெல்லி சுல்தானில் அடுத்த பாட்டு பார்க்குறோம். ஓகே, ஆல்ரெடி வந்து டெல்லி சுல்தானில் முஸ்லீம் படையெடுப்பு பார்த்துருந்தோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அடிமை வம்சம், கில்ஜி வம்சம் பார்த்துருந்தோம். துக்ளக், சையது, லோடி, இந்த ஒரு 3 வம்சம் மட்டும் நம்ம இந்த சீக்வன்ஸில் நம்ம பார்க்குறோம். இது கொஞ்சமாக தான் இருக்கும். ஏன்னா வந்து துக்ளக் வம்சம் தான் கொஞ்சம் அதிகம் வரும். சையது, லோடி தான் ஒன்றுமே கிடையாது, சிம்பிளாக தான் இருக்கும். சரிங்களா, லாஸ்ட்டாக நான் நிர்வாகம் எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு கடைசியாக நம்ம டெல்லி சுல்தானை முடிச்சிடலாம். ஓகே, இப்போ துக்ளக் வம்சம் நம்மளுடைய கில்ஜி வம்சம் முடிஞ்சிருக்கும். கில்ஜி வம்சம் 1320 முடிஞ்சிருக்கும். நான் சொல்லியிருப்பேன் அலாவுதீன் கில்ஜி 1316 வந்து முடிஞ்சிருப்பாரு. கில்ஜி வம்சம் வந்து 1320 முடிஞ்சிருக்கும். துக்ளக் வம்சம் 1320 ஆரம்பிச்சு 1414 வரைக்கும் துக்ளக் வம்சம் நடைபெறும். ஓகே, துக்ளக் வம்சத்தை யார் தோற்றுவித்தார் அப்படின்னு கேட்பாங்க. கியாசுதீன் துக்ளக். ஓகே, இவர் தான் தோற்றுவித்தார். இவர் வந்து ஒரு வயதானவர் தான். ஓகேங்களா, எல்லா வம்சத்தையும் தோற்றுவித்தது யாரும் பார்த்து வச்சுக்கோங்க. ஓகே, அடிமை வம்சம் யாரு? நம்மளுடைய குத்புதீன் ஐபக். கில்ஜி வம்சம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சொல்லியிருந்தேன் ஜலாலுதீன் கில்ஜி. ஓகேங்களா, அப்புறம் தான் அலாவுதீன் கில்ஜி வருவார். துக்ளக் வம்சத்துல கியாசுதீன் துக்ளக். ஓகேங்களா, இவர் தோற்றுவித்தார். இவர் பண்ண விஷயங்கள்ல ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா நமக்கு படிக்கக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடிய விஷயம், துக்லதாபாத் என்ற நகரத்தை கட்டினார். என்ன நகரம்? துக்லதாபாத் என்ற நகரத்தை கட்டினார். ஓகே, நெக்ஸ்ட் முகமது பின் துக்ளக். ஓகேங்களா, முகமது பின் துக்ளக் பார்த்துக்கிட்டீங்கன்னா கியாசுதீன் துக்ளக்கு பின்பு மன்னரானவர் ஜீனா கான் அப்படின்னு சொல்லிட்டு பெயருடைய ஒரு நபர் தான் இந்த முகமது பின் துக்ளக். 1325 இருந்து 1351 வரைக்கும். ஓகேங்களா, இவர் வந்து நான் ஜென்ரலாகவே கிளாஸ் நடத்தும் போது, ஆஃப்லைன்ல கிளாஸ் நடத்தும் போது பசங்களுக்கு நான் ஜென்ரலாக ஒரு விஷயம் சொல்வது உண்டு. ஓகே, இவர் வந்து ஒரு ஆர்சிபி பிளேயர் அப்படின்னு சொல்லுவேன். ஏன் சார் அப்படி சொல்றீங்க அப்படின்னு கேட்பாங்க. ஏன் அப்படின்னா ஒரு சில விஷயங்கள் இவர் பண்ண விஷயங்கள் எல்லாமே வந்து தோல்வியில முடிஞ்சிருக்கும். எப்படி ஆர்சிபி கிரிக்கெட் டீமு
எவ்வளோ நல்ல பிளேயர்ஸ் இல்லை ரன் அடிப்பானது 200 மேலே அடிப்பானது 250 தான் அடிப்பாங்க. ஓகேவா, ஃபைனல் பிளே ஆஃப்க்கும் போயிடுவாங்க, ஆனால் கப்பு மட்டும் அடிக்க மாட்டாங்க. அதே மாதிரி தான் இங்கேயும் நல்ல புத்திசாலியான மன்னர், ஆனால் அவரால் என்ன செய்ய முடியாது, எந்த விஷயத்திலும் வெற்றி கொள்ள முடியல. அதுதான் இவருடைய பிரச்சனை. ஓகேங்களா, அப்படி என்ன விஷயம் தான் இவர் பண்ணார். ஓகேங்களா, முகமது பின் துக்ளக் டைமில் வந்து டெல்லி வந்து ஒரு பெரிய நகரமாக வளர்ச்சி பெற்றது, நெருக்கடி மிகுந்த நகரமாகவும் இருந்தது. அதனால தன்னுடைய தலைநகரத்தை டெல்லியிலிருந்து தேவரிக்கு மாற்றுறார். நிறைய காரணம் இருக்குது. ஓகேவா, பெரிய நகரம், நெருக்கடியான நகரம், நார்த் இந்தியாவில் இருப்பதனால ஈஸியாக பக்கத்து நாட்டிலிருந்து படையெடுப்புகள் ஈஸியாக வந்து டெல்லியை நோக்கி படையெடுத்து வந்துடுறாங்க. இந்த காரணத்துக்காக நம்ம என்ன செய்யலாம், ஹெட் குவார்ட்டர்ஸ் கேபிட்டல் தலைநகரத்தை டெல்லியிலிருந்து தேவகிரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஊர், அது இந்தியாவுக்கே ஒரு மத்திய இடத்துல மத்திய பிரதேசம் இருக்குது, அந்த பகுதியில் வந்து நம்ம உருவாக்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டெல்லி டு தேவகிரி என்ன பண்ணாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தலைநகரத்தை மாத்துறாரு. தப்பு இல்லை, ஓகே, நல்ல விஷயம் தான். ஆனால் இந்த விஷயத்தை அவர் வலுக்கட்டாயமாக ஆக்குனார். எல்லா பீப்புளையும் கட்டாயமாக நீ டெல்லியிலிருந்து தேவகிரிக்கு கட்டாயம் நீ வந்துதான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு கட்டாயப்படுத்தினாங்க. இதனால மக்கள் வேற வழி இல்லாமல் வந்தாங்க. போகிற வழியிலே அவங்களால வர முடியலை, அவ்வளோ தூரம் போக முடியலை. அதனால வேற பாதைக்காக பாதையை திருப்பிக்கிட்டாங்க. இதனால ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்ட மன்னர் என்ன பண்ணிட்டாரு, திருப்பியும் தலைநகரத்தை தேவகிரியிலிருந்து டெல்லிக்கே மாத்திட்டாரு. ஓகே, இதுக்கு அரிசி மூட்டை எங்க இருந்ததான், குடோன்லே இருந்துக்கலாம், அந்த காமெடி தான். ஓகே, அப்போ தலைநகரத்தை ஃபர்ஸ்ட் டெல்லி டு தேவகிரி, அது தோல்வி முடிந்ததுனால் மீண்டும் தேவகிரி டு டெல்லி மாத்துறாரு. ஓகேங்களா, இப்போ தேவகிரி ஊர் பேரு ஒரு இந்துத்துவாவோட ஊரா இருக்கு. அதனால அந்த ஊரை வந்து பேரை மாத்திருப்பாரு. என்னவா மாத்திருப்பாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேவகிரி ஊரை தௌலதாபாத் அப்படிங்கிற ஊரா மாத்திருப்பாரு. ஓகே, பேரை மட்டும் மாத்துறாரு. நிறைய ஊர் பேர்களாக மாற்றிருக்காங்க. அலகாபாத் ஊரில் ஒரு காலத்தில் பிரயாகராஜ் சொல்கிறாங்க, அதே மாதிரி தான். இப்போ தேவகிரி ஊர் இந்த ஊரை வந்து தௌலதாபாத் மாற்றுறாரு. சரி, இது ஒரு தோல்வியா? ஃபர்ஸ்டே ஒரு முன்னெடுப்பு நிகழ்த்தினாரு, பெரிய தோல்வி. ஓகே, நல்ல விஷயம் பண்ணார், மக்கள் கிட்ட கட்டாயப்படுத்திட்டார், அதுதான் ஒரு பெரிய தப்பாகி போச்சு. ஓகே, அடுத்து டோக்கன் கரன்சி அப்படி ஒரு சிஸ்டத்தை கொண்டு வராரு. எதுக்காக கொண்டு வராரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில், அது இவருடைய காலத்தில் உலக அளவில் செம்பு அப்படிங்கிற ஒரு உலோகத்திற்கு மிகப்பெரிய தட்டுப்பாடு ஏற்பட்டது. என்ன உலோகம்? செம்பு உலோகம் தட்டுப்பாடு ஏற்பட்டது. செம்பு உலோகத்தை அந்த காலத்தில் அதிகமாக எதுக்கு பயன்படுத்துறாங்க அப்படின்னா நாணயங்கள் செய்வதற்கு அதிகமாக பயன்படுத்துறாங்க. அப்போ செம்பு உலோகத்தை வச்சு நாணயம் செய்வதனால வந்து அதிகமான பொருட்செலவும், அது கிடைக்கவே இல்லை அந்த உலோகம். அப்போ நம்ம என்ன செய்ய, வேற வழி இல்லை. அப்போ அந்த செம்பு நாணயத்தை வெளியிடுவதை வந்து நம்ம வந்து குறைக்கணும். அதுக்காக இவர் சூப்பராக ஒரு ஐடியா யோசிச்சார். என்ன ஐடியா யோசிச்சார்னா, இப்போ நம்ம சொல்கிறோமா, எப்படி நம்ம ரூபாய் நோட்டுகளில் காந்தி படம் போட்டு ஒரு இமேஜ் பொறிச்சு இந்த கலர்ல இருந்து இவ்வளோ ரூபான்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணால் அதுக்கு இந்த மதிப்பு சொல்கிறோமா, அதே 50 ரூபா நோட்டு 100 ரூபா நோட்டு. அதே மாதிரி செம்பு நாணயத்தில் ஒரு சில உருவங்களை பொறித்து, ஓகே, ஏதாவது ஒரு சில விஷயங்களை எழுதி வச்சு அது இத்தனை ரூபாய் மதிப்பு கொண்ட நாணயம் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு கொண்டு வந்தார். அதுக்கு பேர் தான் டோக்கன் கரன்சி, அடையாள நாணயம். ஓகேங்களா, செம்பு நாணயம் தான். இதுக்கு முன்னாடி செம்பு நாணயம் எவ்வளோ வெயிட்டோ அதுக்குரிய பண மதிப்பு தான். ஆனால் இப்போ அப்படி கிடையாது, அது நிறைய இமேஜ் எல்லாம் பொறிச்சு வச்சிருப்பாங்க, அதுக்கேற்ற மாதிரி அதோட பண மதிப்பு உயரும். சரி, அதுதான் அடையாள நாணயங்களை வெளியிட்டவர் யாரும் சொல்றாங்க, முகமது பின் துக்ளக். நல்ல விஷயம் தான், சூப்பரான விஷயம். எப்படி யோசிச்சிருக்காரு பாருங்க. இதுல என்ன ஒரு குழப்பம் ஆகி போச்சுன்னா, எல்லாவனும் என்ன பண்ணிட்டானா, அவன் வீட்டிலேயே உட்காந்து இந்த செம்பு நாணயத்தை அதே மாதிரி அச்சடிக்க ஆரம்பிச்சிட்டான். போச்சா, இப்போ யோசிச்சு பாரு, இப்போ இந்தியாவில் எல்லாரும் வீட்டிலேயே வந்து ஏதாவது ரூபாய் நோட்டுகளை அச்சடிக்க ஆரம்பிச்சா அது இந்தியாவுடைய பொருளாதாரம் என்ன நிலைமைக்கு போகும், பெரிய அளவுக்கு ஆபத்தப்பா. அதே மாதிரி தான் அன்னைக்கு ஆச்சு. திருப்பி நம்ம பிரதமர் பண்ண மாதிரி டிமானிட்டைசேஷன் பண்ணாரு. எல்லாத்தையும் என்கிட்டே கொடுத்துருங்க சொல்லிட்டு கேட்டாரு. போலி நாணயம், ஒரிஜினல் நாணயம் எல்லாமே அரண்மனையில் குவிஞ்சது. இதனால மிகப்பெரிய பொருட்சுமை வந்து ஏற்பட்டது அரசாங்கத்துக்கு. பெரிய கெட்ட பயிராகி போச்சு. ஓகே, போச்சா. ரெண்டாவது முன்னெடுப்பு அதுவும் கொலாப்ஸ் ஆயிடுச்சு. அடுத்து திவான் அமீர் கோஹி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தனியாக ஒரு துறையை உருவாக்குன. துறை எதுக்காகனா விவசாயிகளுடைய நலனுக்காக. ஓகே, விவசாய நலனுக்காக விவசாயத்துக்கான லோன்லாம் கொடுக்குறாங்க. அதுலேயும் மக்கள் ஏமாற்றி லேண்டே இல்லாதவெல்லாம் லோன் எடுத்து போயிட்டாங்க. இப்படி எடுக்கக்கூடிய எல்லா முடிவுகள்லையும் தப்பு தப்பு தப்பு, தோல்வி தோல்வி தோல்வி. இதனால மக்கள் கோபமுற்று கழகத்தில் ஈடுபட்டாங்க மக்கள். இதனால டெம்பரரியா முகமது பின் துக்ளக் அரண்மனையை விட்டு ராஜஸ்தான்ல ஒரு மன்னரே வந்து பதுங்கி இருந்திருப்பார் மக்களுக்கு பயந்து. ஓகே, இந்த மாதிரி நேரத்துல தான் முகமது பின் துக்ளக் ஆட்சி காலத்தை விட்டு விஜயநகர பேரரசு, பாமினி அரசு, இந்த 2 அரசு பற்றி நம்ம தனியாக பின்னாடி பார்ப்போம். இந்த 2 அரசுகளும் தனி அரசாக தன்னை அறிவித்துக் கொண்டன. ஓகேவா, முடிஞ்சதா? இதுதான் முகமது பின் துக்ளக். ஓகே, அப்போ துக்ளக் வம்சத்துல ரொம்ப முக்கியமான ஒரு மன்னர்னா முகமது பின் துக்ளக். ரொம்ப ரொம்ப நல்லவர். ஓகே, இப்போ தெரியும், நான் இந்த 3 விஷயம் சொல்லும் போது தெரியும் ஏன் இவர் வந்து RCB பிளேயர் சொல்றேன்னா. ஓகே, அடுத்து ஒரு மன்னர் இருக்காரு. அவர் யாருன்னா ஃபெரோஸ் ஷா துக்ளக். ஓகே, துக்ளக் வம்சத்தோட தான் 351 இருந்து 388 வரைக்கும் ஃபெரோஸ் ஷா துக்ளக். இவரை பத்தின ஒரு 3 பாயிண்ட் ரொம்ப முக்கியமான பாயிண்ட். என்னதான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குதும்பினார்
நல்லா ஞாபகப்படுத்திப்பாரு. ஆல்ரெடி குதுப் மினாரை படிச்சிருக்கோம். ஓகே, எங்க படிச்சோம் அப்படி பார்த்தீங்கன்னா குத்புதீன் ஐபக் வந்து அடித்தளமிட்டாரு. இல்துமிஷ் என்ன பண்ணாரு அப்படி பார்த்தீங்கன்னா அந்த என்ன சொல்றாரு அந்த அதை வந்து கெட்டி முடித்தார். அதே மாதிரி இல்துமிஷுக்கு அடிமையின் அடிமை என்ற பட்டப்பெயர் உண்டு. சரிங்களா, சொல்ல மறந்துட்டு நினைக்கிறேன், மேபி சொல்லனா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இல்துமிஷ்க்கு இன்னொரு பட்ட பெயர் என்ன, அடிமையின் அடிமை என்று பெயர். சரிங்களா, அப்போ அப்பேற்பட்ட ஃபெரோஸ் ஷா துக்ளக் வந்து என்ன பண்றாருன்னா அந்த குதுப் மினார் வந்து கொஞ்சம் டேமேஜா இருந்தது. அந்த டேமேஜை தான் சரி செஞ்சுட்டு என்ன பண்ணாரு அப்படி பார்த்தீங்கன்னா அந்த ஓட்ட உடசல் தான் பூசிட்டு இந்த குதுப் மினாருக்கு அதோடைய உயரத்தை மேலும் உயர்த்துறாரு. அதாவது எக்ஸ்ட்ரா ஒரு மாடி கட்டுறாரு. ஓகே, அவர் தான் யாரு அப்படின்னா நம்மளுடைய ஃபெரோஸ் ஷா துக்ளக். ஓகே, குதுப் மினாருக்கு கூடுதலாக ஒரு தரம் அமைத்தவர், குதுப் மினாரை பழுது பார்த்தவர், சரி செய்தவர் அப்படிங்கிற கேட்டா யார் தான் நம்மளுடைய ஃபெரோஸ் ஷா துக்ளக். ஓகேவா, அடுத்து ஜெஸியா. என்ன சார் ஜெஸியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜெஸியாங்கிறது ரொம்ப வரலாற்றில் ரொம்ப முக்கியமான வரி. என்ன வரி சார் அப்படின்னா தலைவரி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, இந்த வரி யாரின் மீது போடப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முஸ்லீம் அல்லாத மக்கள் மீது போடக்கூடாது, மன்னர் தான் விதிப்பார். ஓகே, முஸ்லீம் அல்லாத மக்கள் மீது. ஓகே, ஃபர்ஸ்ட் வரும்போது இந்த குத்புதீன் ஐபக் என்ன பண்ணியிருப்பாருன்னா விதிச்சிருப்பாரு. ஓகே, யாரும் வேற முஸ்லீம் எல்லா மக்களும் நார்மலா ஒரு வரி பே பண்ணணும், முஸ்லீம் அல்லாதவர்கள் மட்டும் கூடுதலாக வரி பே பண்ணணும். முஸ்லீம் அல்லாதவர்கள் யார் அந்த டைம்ல இந்துக்கள், புத்த மதத்தை சேர்ந்தவர்கள், சமண மதத்தை சேர்ந்தவர்கள், சீக்கியர்கள், கிறிஸ்டியன் அப்ப கிடையாது. சீக்கியர்கள் இவங்க 4 பேரும் மெஜாரிட்டியா பே பண்ணாது, மெயினா ஹிந்துக்கள் அதிகமா பே பண்ணாங்க. அப்போ நீ யோசிப்பாரு, அப்ப இது எதுக்கான இந்த வரி அப்படின்னா இன்னொரு மதத்திலிருந்து முஸ்லீம் மதத்துக்கு மாற்ற வைப்பதற்கான வரி தான் இந்த ஜெஸியா வரி. அப்பேற்பட்ட ஜெஸியா வரியை குத்புதீன் ஐபக் விதிச்சிருப்பாரு. அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய மன்னர்கள் எல்லாருமே ஹார்ஸா அதை வசூல் பண்ணாம அப்படியே அதை லிபரலா மறந்து போயிட்டாங்க. திருப்பியும் அந்த ஜெஸியா வரியை மீண்டும் விதித்தவர் யாரும் கேட்டாங்கன்னா நம்மளுடைய ஃபெரோஸ் ஷா துக்ளக் தான். ஓகே, அதே மாதிரி ஃபெரோஸ் ஷா துக்ளக் வந்து முதியவர்களுக்கு பென்ஷன் ஓய்வூதியம் கொடுப்பதற்கான துறையை உருவாக்கியிருப்பாரு. முஸ்லீம் பெண் குழந்தைகளுக்கு திருமணம் உதவிக்காக நிதி உதவி அளிப்பதற்கு ஒரு துறையை உருவாக்கியிருப்பார். ஓகே, இது எல்லாமே ஃபெரோஸ் துக்ளக். ஓகேங்களா, அதே மாதிரி தலையை வெட்டுவது, மூக்கை அறுப்பது, இந்த மாதிரி கேபிட்டல் பனிஷ்மெண்ட் வந்து தடை செஞ்சிருப்பார். ஓகேங்களா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமானது நம்மளுடைய எக்கனாமிக்ஸ் புக் இவரை பத்தி இருக்கும். எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ், அதாவது எம்ப்ளாய்மெண்ட் பியூரோ கூட சொல்லுவாங்க, வேலை வாய்ப்பு அலுவலகம் என்ற அமைப்பை வந்து ஃபெரோஸ் ஷா துக்ளக் தன்னுடைய அவையில் வச்சிருந்தார். வேலை இல்லாமல் இருக்கிறவங்க வந்து இதில் பதிவு செய்யணும். இப்போ சொல்கிறோம்னா எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ் இந்த கான்செப்ட் வந்து அப்பவே வச்சிருக்காரு. ஓகே ரைட், இதோட ஃபெரோஸ் ஷா துக்ளக் முடிஞ்சிடும். இதை ஏன் கோடு போட்டு எழுதியிருக்கேன்னா 1398 தைமூர் படையெடுப்பு ஒன்று நிகழ்ந்தது. இதுதான் டெல்லி சுல்தானுக்கு மிகப்பெரிய அடி. டெல்லி சுல்தானுடைய அழிவதற்கு காரணமே இந்த தைமூர் படையெடுப்பு தான். ஓகேங்களா, ஆனால் தைமூர் படையெடுப்புக்கு பின்பும் டெல்லி சுல்தான் தொடரும், அது இவங்களுடைய ஆதரவோட தொடரும், அவ்வளவுதான். ஓகேங்களா, யார் சார் தைமூர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க வந்து ஆப்கானிஸ்தான் மேலே இருக்கக்கூடிய பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு பழங்குடியின மக்கள் தான். இவங்க அப்பப்போ அட்டாக் பண்ணிட்டே இருந்தாங்க. ஆனால் 1398 நசருதீன் முகமது ஷா துக்ளக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மன்னர் இருக்கும்போது தான் நிறைய படையெடுப்பு நிகழ்த்தி டெல்லியை வந்து சூறையாடிட்டாங்க. அதுக்கப்புறம் துக்ளக் வம்சம் முடிவடைந்து என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா துக்ளக் வம்சத்தை விட்டுட்டு இந்த தைமூர்கள் யாரை சொல்றாங்களோ அவர்கிட்ட பதவியை கொடுத்தாங்க. அவர் தான் யாருன்னா கிஷிர் கான். அவர் தான் வந்து அடுத்த ஒரு வம்சத்தை உருவாக்குறாரு. அதுதான் என்ன வம்சம்னா சயது வம்சம். ரொம்ப சின்ன வம்சம். ஓகேங்களா, சயது வம்சம். ஓகேங்களா, சயது டைனஸ்டி அப்படின்னு சொல்லுவாங்க. 1414 இருந்து 1451. இவங்களை பத்தி இவங்க பெரிய அளவுக்கு எதுவுமே பண்ணல. தைமூர் வழி வந்தவர்கள். அதே மாதிரி கிஷிர் கான என்ன சொல்லுவாங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆப்கானிய வம்சத்தை உருவாக்கியவர் யாருன்னு கேட்டாங்கன்னா கிஷிர் கான் தான். ஓகேங்களா, முதல் ஆப்கானிய வம்சத்தை உருவாக்கியது யார்? ஓகே, ஃபர்ஸ்ட் ஆப்கானிய வம்சத்தை உருவாக்கியவர் யாருன்னு கேட்டாங்கன்னா கிஷிர் கான். அப்ப ரெண்டாவது உருவாக்குனது யாரும் கேட்பாங்க, அது பின்னாடி நான் ஒரு வீடியோல சொல்றேன். சரிங்களா, முகலாயர் வீடியோல நான் ஒரு டாபிக்கா சொல்றேன். ஓகே, இப்போ கிஷிர் கான் தான் தைமூருடைய ஒன் ஆஃப் த பிரதிநிதியாக இருந்து இந்த வம்சத்தை வந்து தோற்றுவித்திருப்பார். சரிங்களா, இந்த விஷயத்தை வந்து செஞ்சிருப்பாரு. இவர் தான் வந்து சயது வம்சத்தை தோற்றுவித்தார். இதை எழுதிருக்கீங்க அப்படின்னா ஆதம் ஷா ஏன் எழுதியிருக்காருன்னா சயது வம்சத்தோடைய கடைசி மன்னர். சயது வம்சத்தை தோற்றுவித்தவர் இவர், சயது வம்சத்தோடைய கடைசி மன்னர். 2 பாயிண்ட் தான் பார்க்கிறோம். இவர் என்ன சிறப்பு அம்சம்னா என்னதான் டெல்லி சுல்தான்ல எவ்வளவு சண்டைகள், சச்சரவுகள், போராட்டங்கள், ஓகே, அதாவது மாமனாரை கொண்டுட்டு மருமகன் ஆட்சிக்கு வர்றது, ஓகேங்களா, மாமனாருடைய பையன், ஓகே, அவனை கொண்டுட்டு மருமகன் திருப்பி ஆசிரியர் யார் இல்துமிஷ் ஆரம் ஷா கொண்டாரா, ஓகே, அலாவுதீன் கில்ஜி ஜலாலுதீன் கில்ஜி கொண்டாரா, இந்த மாதிரி சம்பவங்கள் நடக்கையில் இடையில என்ன ஆகுதுன்னா ஒரே ஒரு மன்னர் வரலாற்றிலேயே டெல்லி சுல்தான்லேயே முதலும் கடைசியுமாக இவர் தான் முதலும், இவர் தான் கடைசி. ஏன்னா இதுக்கப்புறம் யாரும் பண்ணது டெல்லி சுல்தான். ஏன் அப்படின்னா இவர் என்ன பண்ணியிருக்காருன்னா நான் வந்து சொல்லியிருந்தேன் 2 விஷயம் சொல்ல மறந்துட்டேன். டெல்லி சுல்தான் சுவாரஸ்யமான விஷயம், சப்ஜெக்ட் பாயிண்ட் ஆஃப் வியூ ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பாயிண்ட் என்ன அப்படி பார்த்தீங்கன்னா
டெல்லி சுல்தான்ல யாரெல்லாம் சுல்தான் அப்படிங்கிற ஒரு டைட்டிலை வந்து வச்சுக்க கூடாது அப்படிங்கிற ஒரு வரன்முறை இருக்கு. ஓகே, இது யாரெல்லாம் வச்சுக்கூடாதுன்னா திருநங்கைகள் வச்சுக்க கூடாது, அடிமைகள் சுல்தான் ஆகக்கூடாது வச்சுக்க கூடாது, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கண்ணு தெரியாதவர்கள் பிளைண்ட் பீப்புள் இவங்க 2-3 பேர் வச்சுக்கூடாது. இது ஒரு சில நேரங்களில் மீறப்படுவது உண்டு. இது அவங்களுடைய மத நெறிமுறை. ஓகேங்களா? அதே மாதிரி இன்னொரு சில விஷயம் சொல்லுவாங்க. அதாவது என்னன்னா, ஒரு மன்னர் உயிரோட இருக்கும் பொழுது இன்னொருத்தர் என்ன ஆகக்கூடாதுன்னா மன்னர் ஆகக்கூடாது. ஓகேங்களா? அப்படி ஆகணும்னா ஒன்று அந்த மன்னர் தன்னுடைய அரியணை இவருக்கு விட்டு கொடுக்கணும். ஓகேங்களா? இல்லைன்னா அந்த மன்னர் இறந்து போகணும். ஓகே, 2 பாசிபிலிட்டி தான். அப்போ எவனாவது தன்னுடைய மன்னர் பதவி விட்டு கொடுப்பானா இன்னொருத்தனுக்கு விட்டு கொடுக்க மாட்டான். ஓகே, அதனால தான் அலாவுதீன் கில்ஜினை கொன்னாரு, இல்துமிஷ் ஆரம் ஷாவை கொன்னாரு. ஜலாலுதீன் கில்ஜி சின்ன குழந்தைன்னு கூட பார்க்காம கைக்கு பார்த்தா கொள்ளுறது. ஓகே, இப்போ இந்த மாதிரி சம்பவம் ஏன் நடக்குது? ஒரு மன்னர் உயிரோடு இருக்கும்போது இன்னொருத்தர் மன்னர் ஆகக்கூடாது. அந்த மாதிரி விஷயங்கள் இருக்கிறதுனால தான் இங்கே இருக்குது. ஆனால் முகலாயர்கள் அப்படி கிடையாது. இவங்களுடைய மத நெறிமுறை, இவங்களுடைய முஸ்லிம்களுடைய மத நெறிமுறை இப்படி இருந்திருக்கு. சரிங்களா? ரைட். எனிவே, இப்போ இதை ஏன் சார் சொல்றீங்க அப்படின்னா, வரலாற்றிலேயே முதல் முறையாக ஆலம் ஷா தான் என்ன பண்ணியிருப்பார்னா, தன்னுடைய படை தளபதியான பஹலுல் லோடி அப்படிங்கிற ஒரு மன்னருக்கு தன்னுடைய அரியணையை விட்டு கொடுத்திருப்பார். எப்படி வருங்க, இதற்கு யாருமே பண்ணது கிடையாது, அவர் பண்ணியிருக்காரு. ஓகே, ஆலம் ஷா என்ன பண்றாரு, தன்னுடைய படை தளபதியான பஹலுல் லோடிக்கு தன்னுடைய மன்னர் பதவியை விட்டு கொடுக்கிறாரு. அதுதான் பார்த்தீங்கன்னா இந்த ஆலம் ஷாவை பத்தி நான் சொல்றேன். சரிங்களா? அடுத்து லோடி வம்சம். ஓகே, அப்ப அந்த பஹலுல் லோடி தான் என்ன பண்றாருன்னா அடுத்து ஒரு வம்சத்தை உருவாக்குறாங்க. அதுதான் என்ன வம்சம் அப்படி பார்த்தீங்கன்னா லோடி வம்சம். அதுதான் எப்ப இருந்து எப்போ வரைக்கும் அப்படி பார்த்தீங்கன்னா 1451 இருந்து 1526 வரைக்கும் பஹலுல் லோடி அப்படிங்கிற ஒரு வம்சம் லோடி வம்சம் உருவாக்குது. ஓகே, அப்போ அதை உருவாக்குறது யார்? எப்பவும் பேசிக்கான விஷயம், இதுதான் டெல்லி சுல்தானுடைய கடைசி வம்சம். சரிங்களா? அப்போ பஹலுல் லோடி தான் அதை உருவாக்குனது. ஓகேங்களா? லோடி வம்சம். அடுத்து இவர் பஹலுல் லோடியோடைய பையன் தான் யாரு அப்படி பண்ணா சிக்கந்தர் லோடி. ஓகே, யாரு? சிக்கந்தர் லோடி. இவர் என்ன பண்ணாரு அப்படி இவரை பத்தி ரொம்ப முக்கியமான பாயிண்ட் போன தடவை குரூப் 2ல கேட்டிருந்தாங்க. சரிங்களா? என்ன கொஸ்டின் அப்படி பார்த்தா, சிக்கந்தர் லோடி எப்படி நம்மளுடைய முகமது பின் துக்ளக் தன்னுடைய தலைநகரத்தை டெல்லி டு தேவகிரி மாற்றினாரோ அதே மாதிரியே இங்கேயும் தன்னுடைய தலைநகரத்தை டெல்லியிலிருந்து ஆக்ரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஊரை கட்டி ஆக்ராவிற்கு தலைநகரத்தை மாற்றினார். சரிங்களா? முடிஞ்சு போச்சா? சிக்கந்தர் லோடி ஆக்ரா. ரைட். அடுத்து ஓகே, இதுதான் சிக்கந்தர் லோடியை பத்தி. சிக்கந்தர் லோடியுடைய பையன் தான், சரி பையன் இவர் கிடையாது, சிக்கந்தர் லோடியுடைய பையன் தான் அடுத்த ஸ்லைடில் வரக்கூடிய இப்ராஹிம் லோடி. ஓகேங்களா? அதுக்கு முன்னாடி நான் இவங்க 2 பேரும் பேரை எழுதி வச்சிருக்கேன்னா, இப்ராஹிம் லோடி தான் டெல்லி சுல்தானுடைய கடைசி மன்னர். ஓகே, இப்ராஹிம் லோடி தான் டெல்லி சுல்தானுடைய கடைசி மன்னர். ஏன் சார் அவர் கடைசி மன்னர்? என்ன ஆச்சு, என்ன பிரச்சனை, ஏன் டெல்லி சுல்தான் இதோட முடிஞ்சது அப்படி பார்த்தீங்கன்னா, இந்த 2 பேர் இருக்கான்னு பாருங்க, இவங்க தான் காரணம். ஓகே, யாரு? தௌலத் கான் லோடி, முகமது லோடி. இவங்க 2 பேரும் தான். ஓகே, தௌலத் கான் லோடி, முகமது லோடி. இவங்க 2 பேரும் என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்ராஹிம் லோடி கிட்ட ஆட்சியில பங்கு கேட்கிறாங்க. ஆனா யார் கொடுக்கல? இப்ராஹிம் லோடி ஆட்சியில பங்கு கொடுக்காத போது என்ன செய்யறாங்க? இவங்க 2 பேரும் ஈராக் பகுதியிலிருந்து படையெடுத்து வந்து கொண்டு இருக்கிற பாபர் கிட்ட என்ன கேட்கிறாங்க? உதவி கேட்கிறாங்க. பாபருக்கு கடிதம் எழுதுறாங்க. இங்க வந்து இப்ராஹிம் லோடின்னு ஒரு மன்னர் இருக்காரு, அவரை ஃபைட் பண்ணி எங்க கிட்ட ஆட்சியை வாங்கி கொடுங்க, நாங்க உங்களுக்கு என்ன பண்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஒரு பெரிய அளவுக்கு பொருட்செலவு, நாங்கள் பொருள் மதிப்பு கொண்ட பொருளை கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு லெட்டர் எழுதியிருப்பாங்க. பாபர் என்னது வெளியே வந்த ஆடை ஏன் சும்மா உடணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டாரு? பாபரும் அங்க போய் அட்டாக் பண்ணாரு. அதுதான் அடுத்த ஒரு போர் உருவாவதற்கு காரணமாகவே இருக்குது. அதுதான் என்ன போர் அப்படின்னா, வரலாற்றிலேயே மிக முக்கியமான திருப்பு முனையாக இந்த போர் என்ன அப்படின்னா பானிபட் போர். முதலாம் பானிபட் போர் 1526. இந்த போரோட டெல்லி சுல்தான் வம்சம் முடிவடைந்தது. ஓகேங்களா? என்ன சார் அப்படி பார்த்தா, ஒரு சைடு இப்ராஹிம் லோடி, ஏன்னா லோடி வம்சம் ஆட்சியில பங்குடுறதுல இப்ராஹிம் லோடி, இன்னொரு சைடு யாரு? பாபர். ஓகே, 2 பேரும் நடக்குது. விசஸ் போடுவாங்க, இப்படியே எழுதிக்கோங்க. ஏன்னா போர்கள் தான் இப்படி எழுதும் போது தான் நல்லா இருக்கும். அடுத்து முகலாயர்கள் தான் எக்கச்சக்கமான போர் பார்க்கணும். ஓகே, இப்ராஹிம் லோடி விசஸ் பாபர். இது என்ன சார் சிறப்பு வம்சம் அப்படிப்பட்ட? இப்ராஹிம் லோடி சொந்த ஊருக்காரன், இந்தியாவிலே இருக்கிறவன், அவங்க கிட்ட எக்கச்சக்கமா படை எழுதியும் இருக்குது. ஓகேதா? என்ன வரலாற்றுல குறிப்பிடுறாங்கன்னா, பாபரை விட 10 மடங்கு இப்ராஹிம் லோடி கிட்ட படை இருந்தது. ஆனாலும் யார் தான் ஜெயிச்சா? பாபர் தான் ஜெயிச்சார். என்ன காரணம்? நான் போட்டிருக்க ஒரு டிக் போட்டிருக்கேன். டிக் போட்டால் என்ன அர்த்தம்? பாபர் தான் ஜெயிச்சிருக்காரு. நம்ம ஆல்ரெடி தரையன் போர் 1, 2 பார்த்தோம். அதே மாதிரி தான் இங்கே இவர் இன்ட்டு போட்டிருக்க, இவர் தோத்துட்டாருன்னு அர்த்தம். ஓகேங்களா? அப்போ ஏன் சார் 10 மடங்கு படை வலிமை இருந்தும் இவர் தோத்துட்டாருக்கு? என்ன காரணம்? பாபர் கிட்ட அந்த ஆயுதங்கள் யாருமே கண்டறிந்திராத அரிய வகை ஆயுதங்கள் இருந்தது. என்னது? வெடிகுண்டுகள், பீரங்கிகள் தான் இருந்தது. போதும், ஒரு பீரங்கி எவ்வளோ பெரிய பீரங்கி வந்து நிற்கிது.
ஒரு 10 படைகள் முன்னாடி நிற்கிது. அவன் என்ன செய்வான், ஓஹோ இந்த பீரங்கி சரி இந்த இரும்பு கூடாரத்துக்குள்ள இருந்து எல்லாரும் அம்பு விடுவாங்க பொறுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவன் நினைச்சிட்டு இருப்பான். ஆனா அது அம்பு விடாது, பெரிய குண்டே விடும். அந்த ஒரு குண்டுக்கு போதும் பலாயிரக்கணக்கான மக்கள் வந்து இறந்து போவாங்க. முடிச்சு போச்சு. அப்போ இந்த ஒரு பீரங்கி பல பேர்களை வந்து நாசம் பண்ணிடும். அப்போ அந்த பீரங்கி படைதான் பாபருக்கு முதலாம் பானிபட் போர்ல வெற்றியை ஈட்டி தந்தது. அப்போ இந்த போர் வெற்றி அடைந்ததுனால பாபர் இந்தியாவில் ஆட்சி அமைக்கிறார். இந்தியாவில் சார் கதையில படி பார்த்தீங்கன்னா இவங்க 2 பேரும் தானே பங்கு கொடுத்துருக்கணும். அப்படிதான் கொடுப்பானா எந்த மன்னராது? அப்படிலாம் கொடுக்க மாட்டான். ஓகேவா, எனக்கு இந்தியாவுன்னு சொல்லிட்டு இந்தியாவை அவன் எடுத்துக்கிட்டான், புதுசாக ஒரு வம்சத்தை உருவாக்குறான். அதுதான் என்ன வம்சம்னா முகலாய வம்சம் அப்படின்னு சொல்லிட்டு பாபர் உருவாக்குறாரு. அதுக்கப்புறம் 2-3 போர் நடந்து முகலாய வம்சத்துக்கு அப்புறம் அப்படியே கண்டினியூ ஆகும். சரிங்களா? அப்போ டெல்லி சுல்தானுடைய கடைசி மன்னர் யார் தான்? நம்மளுடைய இப்ராஹிம் லோடி தான். ஓகேங்களா, லோடி வம்சம் தான் கடைசி. அதை மறக்கூடாது. இந்த வருஷம் நான் எழுதி போட மாதிரி சொல்லியிருப்பேன். இந்த வருஷத்தோட என்ன முடிஞ்சது அப்படின்னா டெல்லி சுல்தான் முடிஞ்சது. ஓகே, அப்போ ஒரு பெரிய வம்சம், நிறைய டாபிக் டெல்லி சுல்தான் பார்த்துருக்கோம். ஓகே, அட்மினிஸ்ட்ரேஷன் நிர்வாகத்தை பற்றி பேசியாக சொல்லணும். ஓகே, இப்போ நிர்வாகத்தை பற்றி அப்படின்னு சொல்லும்போது நம்ம குத்புதீன் ஐபக் நிர்வாகத்தில் வந்து நிறைய அமைப்புகள் நிர்வாகத்தில் எதுவும் செஞ்சிருக்க மாட்டார். ஓகேங்களா, இல்துமிஷ் இந்த ஸ்பை சிஸ்டத்தை கொண்டு வந்திருப்பாரு. அந்த நோபல் அதாவது 40 பேரை கொண்ட குழு உருவாக்கியிருப்பாரு. அதே மாதிரி இக்தா முறையை கொண்டு வந்திருப்பார். யாரு? நம்ம இல்துமிஷ் வந்து இக்தா முறையும் கொண்டு வந்திருப்பார். ஓகே, இக்தா முறை என்னன்னா மாநிலங்களை பிரிச்சு ரூல் பண்ணுவாங்க. சரிங்களா? அப்புறம் நான் சொன்னேன் ஃபிரோஸ் ஷா துக்ளக் என்ன பண்ணார் அப்படின்னா பென்ஷன் டிபார்ட்மெண்ட் உருவாக்குனாரு. ஓகே, நம்மளுடைய முகமது பின் துக்ளக் வந்து திவானியை அமீர் கோஹிங்கிற உருவாக்குனாரு. ஓகே, நிர்வாகத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம ஆல்ரெடி அங்கே சொன்ன விஷயம் தான் இருக்குது. அது இல்லாமல் கட்டிடங்கள் குதுமினாரை பார்த்துருந்தோம். குத்புதீன் ஐபக் கட்டிய 2 மசூதி பேர் பார்த்துருந்தோம். இன்னொரு விஷயம்னா அலாவுதீன் கில்ஜி கட்டிய ஒரு கட்டிடக்கலை தான் என்னன்னா அலாய் தர்வார்சா. ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, அலாய் தர்வார்சா அலாவுதீன் கில்ஜி கட்டிய ஒரு கட்டிடக்கலை. ஓகே, இதுதான் மேக்ஸிமம் இதுதான். ஃபிரோஸுக்கு ஒரு சில விஷயத்தை கட்டியிருப்பாரு. துக்லதாபாத் என்ற இடத்தை கட்டியது யார் அப்படின்னு பார்த்துருந்தோம், நம்மளுடைய கியாசுதீன் துக்லக். ஓகே, அப்போ டெல்லி சுல்தானுடைய முதல் மன்னர் குத்புதீன் ஐபக், டெல்லி சுல்தானுடைய கடைசி மன்னராக நம்மளுடைய அலாவுதீன் கில்ஜி நம்மளுடைய இப்ராஹிம் முடிஞ்சது. ஓகே, அதுக்கு அடுத்த பாட்டு நம்ம சந்திக்கலாம். தேங்க்யூ.